இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே நம்ம ஹீரோ ஒரு பெரிய கம்பெனில கான்ஃபரன்ஸ் ரூம்ல தன்னோட கிளைண்ட்டுக்காக வாதாடிக்கிட்டு இருக்கான். எதுக்கு பார்த்தா ஒரு லேடி இந்த அம்மா தன்னோட வக்கீலோட வாதம் பண்றதுக்கு வந்திருக்குது. கோர்ட்ல ஒரு அவகாசம் கொடுப்பாங்க. ஏதாவது நஷ்டஈடு வாங்கி நீங்களே சமாதானமா போறதா இருந்தா போயிடலாம், இந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டா போதும், கேஸ முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய வெளிநாடுகள்ல நடக்கும். இந்த அம்மாவுக்கு வேண்டப்பட்ட பையன் ஒருத்தன் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டானா. வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இறந்து போயிருக்கான். சோ வேலை கொடுத்த கம்பெனி கிட்ட இருந்து நஷ்டஈடு வேணும் அப்படின்னு இந்த அம்மா கேஸ் போட்டிருக்குது. அவங்க பணத்துக்கு 13 லட்சம் ரூபாய் வேணும்னு கேஸ் போட்டிருக்குது. ஆனா நம்ம ஹீரோ எப்படி வாதாடுறாருன்னா, அவர் என்ன மாதிரி இருக்கிற கிளைண்ட குழப்புறாருன்னு பாருங்க. ஆப்போசிட் பார்ட்டிய ஃபர்ஸ்ட் திங், மீட்டிங் நடக்கிற இந்த பில்டிங் பயங்கரமான கண்ணாடி பில்டிங், ஏகப்பட்ட லிஃப்ட். ரெண்டாவது, மீட்டிங் நடக்கிற இந்த கான்ஃபரன்ஸ் ரூம் ஏகப்பட்ட பேர் உட்காரக்கூடிய அளவுக்கு ஜிகு ஜிகுன்னு ஏசில ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம். அப்புறம் மூணாவது, அவன் போல்டா பேசுற விதம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறான். இது எல்லாமே எதிராளிகளை ரொம்பவே பலவீனப்படுத்துது. எதிர இருக்கிற வக்கீலையும் சரி, அந்த வக்கீலை நம்பி வந்திருக்கிற இந்த அம்மாவும் சரி, இதுலயே நிறைய பலவீனப்பட்டு போறாங்க. ரொம்ப குறிப்பா அவங்க வைக்கிற வாதம் என்ன, வேலையின் போது தானே செத்து போனா, அப்ப நஷ்டஈடு வேலை கொடுத்த கம்பெனி கொடுக்கணும்லங்கிறது தான். ஆனா நம்ம ஹீரோ ரொம்ப சிம்பிளா என்ன கேக்குறாருன்னா, இந்த கம்பெனிக்காக தான் உன் சொந்தக்கார புள்ள வேலை பார்த்தாங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு காட்டுங்க அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா கிட்ட ஆஃபர் லெட்டர் இல்ல, அப்பாயின்மெண்ட் லெட்டர் இல்ல, கம்பெனி ஐடி கார்டு எதுவுமே இல்ல. ஏதோ சம்பளம் கையில கொடுக்குறாங்க, அவன் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். எந்த ப்ரூஃபுமே கிடையாது. அப்புறம் எப்படி வேலை கொடுத்த இன்னார்கிட்ட இருந்து 13 லட்சம் வேணும்னு கேக்குறீங்க? ஏதோ ஒரு ஒப்பந்த அக்ரிமெண்ட் இருக்குது, அவ்வளவுதான். அதுல வேலை கொடுக்கறேன், வேலை பார்க்கறேன், பெர்மனன்ட் வேலை, டெம்பரரி வேலை, மாத சம்பளம் இப்படி எதுவுமே இல்ல. எனக்கெல்லாம் வேலைக்கு வரானோ அன்னைக்கெல்லாம் தினக்கூலி மாதிரி வாங்கிட்டு போயிருக்கான். இதை வச்சு உங்களால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அவங்க அக்ரிமெண்ட் எல்லாம் நோண்டி பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஒப்பந்தத்தை. அதே சமயம் வேலை ஒரு கால் வருதுங்க. சீக்கிரம் முடிஞ்சிடும், கோர்ட்டுக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்ப போறேன், 13 லட்சம் எல்லாம் கொடுக்க முடியாதுமா, கோர்ட்ல சந்திப்போமா, 5 பைசா உனக்கு கிடைக்காதுமா அப்படின்னு கிளம்ப போற சமயம் இவங்க முகத்துல பயம் தெரிய ஆரம்பிக்குது. அதே சமயம் வெளியில இருந்து ஒரு அம்மா, இந்த கான்ஃபரன்ஸ் ரூம் புக் பண்ணிருக்கு, நீங்க என்னங்க அப்படின்னு விசாரிப்போம். எங்க மீட்டிங் முடிஞ்சு போச்சுமா, நாங்க இந்த கிளம்ப போறோமா, நீங்க அரேஞ்ச் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த அம்மா கிளம்பிடுதுங்க. இந்த பக்கம் போகும்போது அப்ப ஒண்ணுமில்லையான அந்த அம்மா கேட்க, பாரு ஏதோ பாவமேனு கம்பெனி உங்களுக்காக ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்குது, அவ்வளவுதான் கொடுக்க முடியும், அதுக்கு மேல வேணும்னா கோர்ட்டுக்கு வாங்க, அப்புறம் தீர்ப்பு வரும்போது 5 பைசா கிடைக்காது பாத்துக்கங்கன்னு மிரட்டுறான். அந்த அம்மா வேற வழி இல்லாம இருங்க அப்படின்னு லாஸ்ட் மினிட்ல கையெழுத்து போட்டுருச்சுங்க அழுதுகிட்டு. சரி வாங்க கிளம்புங்கன்னு அக்ரிமெண்ட் வாங்கிட்டு அவங்கள அமுச்சு வச்சுட்டு எவ்வளவு வேகமா செயல்படுறான்னு பாருங்க. இங்க நம்ம ஹீரோவோட மாஸ்டர் மைண்ட் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். வேக வேகமா அங்க இருக்கிற ஃபைல் லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் எடுத்து அடுக்குறான். குடிச்ச தண்ணி எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடி குடிக்காத மாதிரி செடியில ஊத்திட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷா எடுத்து வைக்கிறான் டம்ளரை. அப்புறம் மூணாவதா அவனோட போட்டோ பெஸ்ட் எம்ப்ளாயின்னு போட்டு அந்த கான்ஃபரன்ஸ் ரூம்ல இருக்கும், அந்த போட்டோவை எடுத்து ஒளிய வைக்கிறான். அடுத்த மீட்டிங்க்கு ஆட்கள் வரதுக்குள்ள டப்புன்னு வெளியில ஏறி வேக வேகமா லிஃப்ட்டுக்கு ஓடுறான். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பில்டிங்க்கு இவனுக்கு சம்பந்தமே கிடையாது. ரெண்டாவது, இந்த கான்ஃபரன்ஸும் இவன் புக் பண்ணவும் கிடையாது. இவன் போட்டோ இங்க கொண்டு வந்து வச்சது எல்லாம் சும்மா, எதுவுமே இவனுக்கு சம்பந்தம் இல்ல. இந்த மாதிரி ஒரு பெரிய பில்டிங்ல ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ரூம்ல இவன் போட்டோ பெஸ்ட் எம்ப்ளாயின்னு போட்டு இப்படி எல்லாம் இருந்து அவன் கெத்து காமிச்சானாலே ஆப்போசிட் பார்ட்டி பயந்துருங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிக்கா பயன்படுத்தி இருக்கிறான். ஸ்ட்ராட்டஜியை கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன்ல. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி அழகா அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கிட்டாங்க. அப்புறம் தான் இவன் ஒரிஜினலா வேலை பார்க்கிற ஏரியாவை காட்டுறாங்க. ஏரியாவே ரொம்ப யதார்த்தமா நார்மலா ஒரு லோவர் கிளாஸ் என்விரான்மெண்ட்ல இருக்குது. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அன்னன்னைக்கு வேலைக்கு போய் காசு சம்பாதிச்சாதான் உண்டுங்கிற ரேஞ்சுக்கு தான் இருக்கிறாங்க. கார் பார்க்கிங் எல்லாம் இடம் இருக்காது. சோ ரோட்ல போட்டு தெருவுல நடந்துதான் வரணும். இவனோட ஆபீஸ் இந்த பில்டிங்ல தான் இருக்குது. வெளியில சில பேர் உட்காந்து விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. வழிய மறைச்சாப்ல உட்காரப்பா அப்படின்னு சத்தம் போட்டு போவான். இவனோட ஒரிஜினல் ஆபீஸ் இதுதான். இந்த மாதிரி ஒரு இடத்துல, இந்த மாதிரி ஒரு பில்டிங்ல ஒரு நாற்காலியில உட்கார வச்சு இவன் அவங்க கிட்ட பேசியிருந்தா அவங்களுக்கு தைரியம் கூடி இருக்கும். இவ்வளவுதானே, கோர்ட்ல பாத்துக்கலாமேன்னு அவங்கள பயமுறுத்துறதுக்காக பயமுள்ள எப்படி ஸ்கெட்ச் போட்டிருக்கான்னு பாருங்க. இவனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் உண்டு. அவன் இன்னும் எக்ஸாமே பாஸ் பண்ணல. லாஸ்ட் இயர் எக்ஸாம் கொஞ்சம் கிளியர் பண்ணாமே இருக்கிறான், அரியர் வச்சுக்கிட்டே இருக்கிறான் போல. பெருசா வசதி வாய்ப்பு இல்லாத நிறைய கிளைண்ட்டுக அவங்க கேஸுக்காக வந்து நிப்பாங்க. அந்த பையன் நல்ல பையன், அசிஸ்டன்ட். அந்த கேஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுவான். காசு இல்லையா, இடத்த காலி பண்ணு, கிளம்புன்னு நம்ம ஹீரோ விரட்டி விட்டுட்டு இருக்கான். நல்லா காசு இருக்கிற பாட்டியா எழுத்துட்டு வா அப்படின்னு சத்தம் போடுவாரு நம்ம ஹீரோ. உடனே அவன் புக்ல எழுதி இருக்கிற சமாதானம், சமத்துவம், நீதி, நேர்மை, உதவ முடியாத ஆட்களுக்கு உதவி பண்ணணும் அப்படி இப்படின்னு பேச, போதுண்டா நிறுத்துறா அப்படின்னு போடுவார். அப்புறம் பாருங்க, கோர்ட்ல அந்த அக்ரிமெண்ட் கொடுத்து கேஸ நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டான் வேற ஒரு பெரிய கம்பெனிக்காக. அப்புறம் அந்த கம்பெனி கிட்ட போய், நீங்க ஏன் என்னோட கம்பெனியை உங்களோட லீகல் அட்வைசரா எடுத்துக்க கூடாது அப்படின்னு தான் கம்பெனியோட பிரசன்டேஷன் எல்லாம் கொடுப்பான். ஆனா அவரு, இவரு 1000 2000 எக்ஸ்ட்ரா கேளு கொடுக்குறேன், ஆனா எங்க கம்பெனியோட லீகல் அட்வைசரா எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு காசு நீட்ட பாக்குறாரு. இல்ல அதனால சொல்ல வரலங்க, எங்க கம்பெனி எடுத்துக்கிட்டா நாங்க எவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணுவோம்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படி இப்படின்னு சேல்ஸ் பிட்ச் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு இடத்துல கையை பிடிச்சும் பேசுவான். அவரு காண்டாடுது. இங்க பாரு, நாங்க எவ்வளவு பெரிய கம்பெனி உனக்கு தெரியும், நீ என்ன பெரிய பில்டிங்ல ஆஹா ஓஹோன்னு ஒரு லீகல் கம்பெனியை வச்சிருக்கிறியா என்ன? இருக்கிறது அந்த டொக்கு ஏரியால 2 சேர் போட்டா ஆபீஸ் ஆயிடுமா? எங்க கம்பெனிக்குன்னு ஒரு தராதரம் இருக்குல்ல அப்படின்னு பேசிட்டு போயிடுறாருங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு நம்மளால கோவமா நிப்பாட்டுவான். ஏதோ பெருசா பண்ண போறான்னு பார்த்தா நிப்பாண்டவர்கிட்ட 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதா சொன்னீங்கல்ல, ஜிபே பண்ணிடுங்க என்ன அப்படிங்கிறாங்க. அவ்வளவுதான் அவனால முடியுது. அப்புறம் கார்ல ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிருனா, ஒரு பேச முடியாத காது கேட்காத ஒரு பொண்ணு, இவரோ ஒரு
ஒருத்தர் இந்த மாதிரி ஆட்களுக்கு நல்லது செய்ய நினைக்கிற ஒரு பெரிய மனுஷன். அவர் தான் இவனோட டீடைல்ஸ் கொடுத்து இவனை போய் பாரு, இவன் உனக்கு உதவி செய்ய முடியும்னு சொல்லியிருக்காரு, ரெஃபர் பண்ணிருக்காரு போல. இந்த பொண்ணு ஒரு கேஸோட வருது. இந்த பொண்ணோட அண்ணனை ஏதோ கேஸ்ல உள்ள தூக்கி போட்டிருக்காங்களா, உதவி பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டா எல்லாமே சைகை மொழி தான். நம்ம பையலுக்கு அழகா சைகை மொழி வருது, அழகா பேசுறான். புடிச்சு ஜெயில போட்டுருக்காங்க, பொய் சொல்லி பொய் கேஸ் போட்டுருக்கிறதா சொல்றான். பொய் சொன்ன கண்டுபிடி, அப்புறம் பாப்போம் அப்படின்னு அவர் கிளம்ப பாக்குறாரு. இவ ஏதோ கொஞ்சம் காசு இருக்குது, இருக்கிற காசை ஃபீஸா கொடுக்குறேன்னு சொன்னா 1 மணி நேரத்துக்கு அவரு 2000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாரா. இந்த அம்மா 1 மணி நேரத்துக்கு 200 ரூபாய் தான் நீட்டுது. 10 மடங்கு சம்பளம் வேணும், வேற ஆளை பாரு அப்படின்னு கிளம்ப பாக்குறாரு. நம்ம ஏரியால தானே உன் குடும்பமும் ஒரு காலத்துல வாழ்ந்துச்சு, உங்க அப்பா கூட அங்கதானே இருக்கிறாரு, உதவி செய்ய மாட்டியா, நீ நானும் சேம் இல்லையா அப்படின்னு கேட்க, என்ன பார்த்தா நீ நானும் சேம் மாதிரியா தெரியுது, உன் தராதரம் வேற ஏன் தராதரம் வேற அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணு மூஞ்சியே ஒரு மாதிரியா மாறி போச்சு. அப்புறம் நம்ம ஹீரோ இந்த வக்கீல்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல கோல்ஃப் விளையாடுவாங்க போல, அந்த இடத்துக்கு வராரு. ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் மித்தேலாருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். சரி நம்மளும் இங்க வர சொல்லி இருக்கானே, நம்மளும் கொஞ்சம் கேமை ட்ரை பண்ணலாமேன்னு கேமை ட்ரை பண்ண முயற்சி பண்ணாப்ல. அப்போ ஃப்ரெண்டு வந்து ஏதோ பேச்சு கொடுக்குறாரு. ஒரு கேஸ கொடுத்துட்டு இந்த கேஸ நீ எடுத்து நடத்தினா நல்லா இருக்கும், அவரோட வீட்டை அடமானம் வச்சிருக்காப்ல, ஒரு அடமானத்துக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு பினான்சியல் கம்பெனி கிட்ட அந்த பணத்தை எடுத்து ஏதோ ஒரு பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களா. பிளான் ஊத்திக்கிச்சு. அடமானத்துக்கு வாங்கின வீடு இஎம்ஐ கட்ட முடியல, ஜப்தி பண்றதுக்கு ஆட்கள் வரானுங்க. போதுமான அளவு நேரங்கள் கொடுக்கல. பிரச்சனை பண்ணிட்டு இருக்கையில கடை வாங்கின அடமான வச்ச ஓனர் கத்தி எடுத்து குத்திட்டானா. அது சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்குதான். கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங், அண்ணங்காரன் ஜெயில கிடக்குறான், தங்கச்சி பாவம் அப்படின்னு சொல்லையிலதான் காலையில கார்ல நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பொண்ணு ஹெல்ப் கிட்ட வந்தால அவளோட கேஸ தான் இவர் கொடுக்குறாருங்கிறத இவர் புரிஞ்சுக்கிறாரு. இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட அண்ணனும் சரி தங்கச்சியும் சரி அவங்களால பேசவோ காதால கேட்கவோ முடியாது. அவர்களுக்கு தேவை சைகை பாஷை, சைகை மொழி தெரிஞ்சவங்களால தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ண முடியும். அதனால நீ பண்ணா நல்லா இருக்குமேனு கேட்டுக்கிறாரு. என்னால முடியாது, வேற வக்கீல பாருங்கன்னு சொல்லிட்டான். அப்புறம் அங்க பக்கத்துல காட்டுறாரு, ஒரு கண்ணாடி ரூமுக்குள்ள ஏதோ ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்குது. உள்ள இந்த வக்கீல்களோட சங்க தலைவர் ஒருத்தவர் இருக்கிறாரா. அவர்கிட்ட நான் போய் இவனை ஒரு நல்ல கம்பெனில லீகல் அட்வைசரா சேர்த்து விடுங்க அப்படின்னு சொன்னா, உன்ன ஒரு பெரிய கம்பெனி உன்னோட கம்பெனியை லீகல் அட்வைசரா எடுத்துக்கும், அட்வைஸ் பண்ணலாம் ரெக்கமெண்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். சரி விடு, நான் வேற ஆள பாத்துக்கிறேன்னு சொன்னதும் சரி விடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிறார். வேண்டாம் வரப்பா தான் சொல்றாரு. அப்புறம் பாத்ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறார். பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்க, அதுல வேற தண்ணி வரல. கம்ப்ளைண்ட் பண்ணா நீ வாடகையை கொடு, அப்புறம் தண்ணி பிரச்சனையை சரி பண்றேன்னு சொல்லிட்டாப்ல. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இவனை ரொம்ப அவமானமா பாக்குறானுங்க செய்யறானுங்க. ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்குமே யோசிக்கிறாப்ல. வாட்ஸ்அப்லயும் இந்த கடன் தொல்லை தான். அப்புறம் பிளாஷ்பேக்கே நினைச்சு பாக்குறான். இவன் ஸ்கூல் படிக்கும் போது கூட அப்பா அம்மா பேச முடியாது, ஊமைங்க வேற பாவம். அப்படி இருக்கும்போது இவனால எப்படி ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க முடியும்? ஆனாலும் படிச்சிட்டு இருப்பான். அந்த ஸ்கூல்ல ஒண்ணு இவனை ஓசியில சேர்த்துக்கல. ஸ்கூல்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. வருஷத்துக்கு ஒரு முறை இவனை தன்னோட அப்பா அம்மா பேச முடியாதவங்க, காது கேட்க முடியாதவங்க, சோ காது கேட்க முடியாத பேச முடியாத அப்பா அம்மாவை பத்தி எல்லாரும் முன்னாடியும் ஸ்டேஜ்ல பேசணும். ரொம்ப சென்டிமெண்டா அப்படி இப்படின்னு பேசினேன்னா உனக்கு நிறைய பேரு காசு போடுவாங்க, அந்த காசை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு ஸ்கூல்காரங்க டீல் பேசிருக்கானுங்க. இவனும் அதை பண்ணிருக்கான். பசங்க எல்லாம் பார்த்து சிரிச்சிருக்காங்க. இருந்தாலும் ஸ்டேஜ்ல வந்து அவனுக்கு காசை பிச்சை போடும்போது ரொம்ப பெருமையா நினைக்கிறானுங்களா. நிறைய பேர் வந்து சிரிச்சவங்க எல்லாம் வந்து பிச்சை போடுவாங்க. இப்படி காசு கிடைச்சதான் இவன் படிச்சிருக்கான். இது எல்லாமே இவனை எப்படியாவது ஒரு பெரிய ஆள் ஆகணும், ஒரு பெரிய ஆளாகி மத்த பணக்காரங்க மாதிரி நாமளும் செட்டில் ஆகணும், பொருளாதாரத்திலையும் எல்லா விஷயத்திலையும் முன்னேறணும்னு ஆசைப்படுறான். ஒரு வெறி இருக்கு அவனுக்கு. அதனால மறுபடியும் போன் பண்ணி அந்த கேஸ் எடுத்துக்கிறேங்கிறத அவங்க கிட்ட சொல்றாரு. கட் பண்ணா இப்போ ஒரு வெள்ள முடிக்காரனை காட்டுறாங்க பாருங்க. இவர் தான் அந்த காது கேட்க பேச முடியாத அந்த மக்களுக்காக ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளான கொண்டு வந்தவர். இவரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானோட ஓனர். இவருக்கும் சைகை மொழி சைகை பாஷை நல்லா தெரியும் போல. அங்க இருக்கிற மக்கள் கிட்ட அந்த மாதிரி நிறைய பேசுறாரு செய்யறாரு. அங்க நிறைய கையில பேனர் எல்லாம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப தெளிவா போட்டுருக்கு. கேரண்டீட் ரிட்டர்ன், நீங்க கொடுக்குற பணத்துக்கு கேரண்டியா ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு எழுதி இருக்கு. அப்புறம் அந்த ஏரியாவை காட்டுறாங்க. இந்த ஏரியால இருக்கிற அத்தனை பேருமே நான் சொன்னாப்ல காது கேட்க பேச முடியாத ஆட்கள் தான். அன்றாட வாழ்க்கைக்கு கஷ்டப்படுறவங்க தான். ஆனாலும் அதையெல்லாம் மீறி ஏதோ அவங்களால முடிஞ்ச ஒரு சொந்த வீடுன்னு குருவி சேர்த்தாப்புல பணத்தை சேர்த்து இந்த பில்டிங்ல சொந்த வீடு வச்சிருக்காங்க. இங்க நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தவரோட கடையும் இருக்குது, ஒரு குட்டி சூப்பர் மார்க்கெட். அவரும் சைகை மொழி பேசக்கூடியவர் தான். அவர்கிட்ட அடிக்கடி வந்து ஏதோ ஒரு கார்டு வாங்குவான் போல. சின்ன வயசுல இருந்து கார்டெல்லாம் கலெக்ட் பண்றான் போல, கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கான் போல. அவர்கிட்ட வந்து அந்த பொண்ணோட போட்டோ காமிச்சு இந்த பொண்ணு எங்க இருக்கிறான்னு தெரியுமான்னு விசாரிக்க சொல்ல, ரொம்ப பாவம் அவங்க அண்ணன் கூட ஜெயில போட்டாங்க, இங்கதான் எங்கேயோ ஒரு தெருவுல இருக்கிறதா தெருப்பேர் எல்லாம் சொல்றாரு. அப்புறம் அவருக்கு செலவுக்கு பணம் கொடுத்தா வேணான்னு இல்ல நீங்க எனக்கு கார்டு கொடுக்குறீங்கல்ல அதுக்கான பணம் தான் இந்தாங்கன்னு பணம் கொடுத்துட்டு போறாப்ல. அப்போ அங்க ஒரு போஸ்டர் இருக்குது, கேரண்டீடு ரிட்டர்ன் போட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியுடைய பேனர். அதை பார்த்ததும் ஏய் இதெல்லாம் நம்பாத, இன்வெஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாப்ல. என்கிட்ட எங்க காசு இருக்குது, நான் எங்க இன்வெஸ்ட் பண்ண போறேன், அட போப்பா அப்படின்னு சைகை மொழியிலேயே கடைக்காரர் பதில் சொல்லுவார். சரி ஓகே நான் கிளம்புறேன்னு இவனும் கிளம்புவான். இந்த பேனரை தூக்கிட்டு கிளம்புவான். அப்போ தூக்கி போட்டு கிளம்ப போயில இவர் ஓடியாந்து ஆப்பிளா தக்காளியா எதையோ கொடுக்குறாரு. வந்துட்ட அம்மாவை பாத்துட்டு போ அப்படிங்கிறாப்ல. கையில பழம் எல்லாம் கொடுக்குறாரு. சரி ஓகேன்னு இவனும் கிளம்புறான். வந்து பார்த்தா அப்பா உட்கார்ந்து இருக்கிறாரு. அம்மா இறந்து போயிட்டாங்க. அம்மாவோட போட்டோவுக்கு முன்னாடி பூஜை பண்றாப்ல
பாக்குறாப்ல நிறைய அழுகி போன ஆப்பிள் எல்லாம் கிடக்கும். அப்பாட்ட காசு இல்ல, இதையெல்லாம் மாத்துறதுக்கு செய்யறதுக்கு அக்கறையும் இல்ல. இவன் எப்போ வரானோ அப்பெல்லாம் அங்க இருக்கிற அந்த பழைய பழங்களை தூக்கி போட்டு இப்ப புதுசா வாங்கின பழங்களை வச்சு பத்தி பொருத்தி அம்மாக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு போவான் போல. அப்பா வந்து இங்க பாரு, எனக்கு காசு பத்த மாட்டேங்குது, நீ கொடுக்குற காசு, என் கேர்ள் ஃபிரெண்டு நானும் வெளியில ட்ரிப்பு போறோம், ஒழுங்கா காசு கொடு, இல்லனா உன் ஆபீஸ்ல வந்து உட்காந்துருவேன் அப்படின்னு கிட்டத்தட்ட மிரட்டியே கேக்குறாப்ல. இவனு வேற வழி இல்லாம ஜிபே பண்றான் பாவம். அப்புறம் கார் எடுத்துட்டு போகையில அந்த தங்கச்சி பொண்ணு அவளை அடிச்சு போட்டு அவகிட்ட இருந்த பேக் எல்லாம் திருடிட்டு சில பேர் ஓடுறாங்க. உதவி பண்ணுங்க அழுதுகிட்டு கேப்பா. சுத்தி இருக்கிற ஆட்கள் வரதுக்குள்ள அவங்க ஓடி போயிட்டாங்க. ஒரே அழுக, ஒண்ணுமே இல்லன்னு அழுதுட்டு இருக்கையில பரவாயில்ல இந்தாமா நான் காசு தரமா அப்படின்னு சில பேர் காசு கொடுத்துட்டு போவாங்க. இதையெல்லாம் நம்ம ஹீரோ நோட் பண்றாரு. அப்புறம் பார்த்தா இப்படி இவ ஏமாத்தி சம்பாதிக்கிறா. அந்த பணத்தை ஏற்கனவே 2 பேர் இவகிட்ட இருந்து புடிக்கிட்டு போனாங்க இல்ல, அவங்களுக்கே ஷேர் பண்றா. எல்லாம் ஏமாத்து வேலைதான். அதை வீடியோ எடுத்துட்டு மாட்டினீங்களா அப்படின்றாரு நம்ம ஹீரோ. உடனே அந்த 2 பசங்க ஓடி போயிறானுங்க. இவளும் ஓட பாப்பா. அதெல்லாம் ஓடாத இரு, என்கிட்ட பேசுங்கிறாப்ல. நீதான் சொன்னியே மணிக்கு 2000 ரூபாய் இருந்தாதான் கேஸ் எடுப்பேன்னு, 200 ரூபாய் தான் என்னால கொடுக்க முடியும், அந்த எக்ஸ்ட்ரா காசை சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த வேலை பாக்குறதா சொல்லுவா. அதெல்லாம் வேண்டாம், ஃப்ரீயாவே உங்க அண்ணனுக்காக நான் வேலை பாக்குறேங்கிறாப்ல. 20 நிமிஷம் ஏன் உதவி பண்றேன்னு திரும்ப கேக்குறா. நீதானே சொன்ன நீ நானும் ஒண்ணுன்னு, அதனாலதான் சொல்லும் போது என்ன முட்டா நினைச்சியா, கவர்மெண்ட் எனக்காக ஃப்ரீயாவே லாயர் கொடுக்கும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு போப்பா. ஏய் நில்லப்பா, கவர்மெண்ட் உனக்காக செட் பண்ண அந்த ஃப்ரீ வக்கீலே நான் தான் அப்படிங்கிறாரு. சரி என் டீடைல்ஸ் எடுத்துக்கொண்டு போனை நீட்டையில போனை பிடிக்கிட்டு ஓடுறா. எதுக்கு? ஏன்னா இவ பிரார்த்தனை பண்ணதை வீடியோ எடுத்தாப்ல இல்ல, அதை டெலிட் பண்றதுக்காக ஓடி போய் டெலிட்டும் பண்ணிட்டா. அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தண்ணியில தூக்கி போட்டு ஓடிட்டா. நம்மளால ஓடி போய் தண்ணியில இருந்து போனை எடுத்துட்டான். அதுக்குள்ள அவ எஸ்கேப். அவளோட கேப் மட்டும் கீழே கிடக்கும், அதை நம்மளால எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் அண்ணனை போய் பாக்குறாரு. தங்கச்சியுடைய தொப்பியை பார்த்ததுமே தங்கச்சிக்கு என்னாச்சுன்னு விசாரிக்க, அதெல்லாம் நல்லா தான் இருக்கிறா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்ன நடந்துச்சுங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. உடனே நம்மளும் பிளாஷ்பேக்கு போறாருங்க. பிளாஷ்பேக்ல அன்னைக்கு நம்ம பையன் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது கடங்காரங்க வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லி அத்துமீறி அந்த பொண்ணை வயித்துல குத்தி புடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. படிக்கட்டுல உருண்டு அவ கீழே வந்து விழுவா. இந்த அடி ஆட்களும் பேச முடியாத காது கேட்க முடியாத ஆட்கள் தான், சைகை மொழி தெரிஞ்சவங்க தான். அவங்கள ஒருத்தவன் சைகை மொழி பண்ணி கொன்னுருவேன் ஏதோ சைகை மொழி பண்றான் போல பண்ணி அவளோட வயிற்றுலயே எத்துறான். அதை பார்த்துதான் அண்ணங்காரன் கோவப்பட்டு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா பக்கத்துல இந்த செடி எல்லாம் வெட்டுறதுக்காக ஒரு சின்ன சின்ன கத்தி வச்சிருப்பானுங்க. அந்த மாதிரி ஒரு கத்தி கிடைக்க அதை எடுத்துட்டு வந்து சதக்குன்னு ஒரு குத்து குத்திடுவாங்க. குத்துன அடுத்த நொடி 2வது குத்தலாம் குத்தல, ஐயோ தப்பு பண்ணிட்டோமேனு கத்தியை கீழே போட்டுருவான். இதுதான் நடந்ததா எடுத்து சொல்றான். அப்புறம் அந்த ஒரு என்வலப் எடுத்துட்டு வந்தார்ல சூப்பர் மார்க்கெட் கடையில இருந்து, இதுலதான் நீ இன்வெஸ்ட் பண்ணியா அப்படின்னு விசாரிக்க ஆமாங்கறாப்ல. ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி ஒண்ணு வருதா, அந்த கம்பெனி தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணா நல்லா காசு கிடைக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் இல்லன்னு யோசிக்க வேண்டாம், உங்க வீட்டை அடமானம் வைங்கன்னு கேட்டாங்களாம். ப்ராஃபிட் கேரண்டீடு, கன்ஃபார்மா பணம் கிடைக்கும்னாங்களாம், ரிஸ்கே இல்லைன்னாங்களாம். என் தங்கச்சியை காலேஜ் படிக்க வைக்கிறதுக்கு பணம் வேணும், அதனால யோசிக்காம அடமானம் வச்சு அந்த பணத்தை எடுத்து பினான்சியல் கம்பெனி கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கொடுத்ததா சொல்றாரு. எங்க ஏரியால பல பேர் இந்த மாதிரி வீட்டை அடமானம் கொடுத்து அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி லாபம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்றான். அதனால நானும் முயற்சி பண்ணலாம்னு நினைச்சேன், எல்லாம் ஏன் தப்பு தானே தன்னை அடிச்சுக்கிறான். அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா நிறைய பேரை, இன்னும் அந்த ஏரியால இருக்கிற பல பேரை கூப்பிட்டு அந்த என்வலப்பை கொடுத்து இன்னும் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு அம்மா இதே மாதிரி அவங்களோட வீட்டை அடமானம் வச்சு பணம் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாங்களாம். சொன்னாப்லயே கேரண்டியா மாசம் பணம் வருதான். அதனால கூட பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு 4-5 பேரை கூட்டு வந்திருக்காங்க இப்ப சேர்க்கறதுக்காக. வெரி குட், அப்படித்தான் இருக்கணும். எல்லா பேரும் சேர்ந்து ஒருத்தர் மட்டும் சம்பாதிக்கணும்னு நினைக்க கூடாது, எல்லாரும் சேர்ந்து சம்பாதிக்கணும்னு அந்த முதலாளி சைகை மொழியில பேசிட்டு நன்றி சொல்லிட்டு போறார். வீட்டோட ஒரிஜினல் பத்திரத்தை எல்லாம் கேட்கறாங்க. அவங்க அதெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அப்புறம் கையெழுத்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் அடமானத்துக்கு வச்சு பணம் பாக்குறாங்க. அந்த பணத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ண போறாங்களாம். கோர்ட்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை எதிர்க்கட்சிக்காரங்க ஆதாரமா கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த அண்ணன் மேல கேஸ் கொடுத்தவங்க கம்பெனிக்காரங்க, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா அண்ணங்கார வர்றது, கத்தியால குத்துறது, இது எல்லாம் ரொம்ப தெளிவாவே இருக்குது. ஆனா வேற யாராவது இந்த சம்பவத்தை வீடியோ எடுத்திருப்பாங்களா, இல்ல ஏதாவது சிசிடிவி வேற ஆங்கிள் ஏதாவது கிடைக்குமா, அதை செக் பண்ணலாமேன்னு அந்த ஏரியாவுக்கு வராங்க. ஒவ்வொரு வீடா தட்டி யாராவது போட்டோ எடுத்தீங்களா, வீடியோ எடுத்தீங்களா, இல்ல சிசிடிவி கேமரா இருக்கான்னு விசாரிக்கிறாங்க. யாருமே இல்லங்கிறாங்க. யாருமே அந்த கம்பெனிகளுக்கு எதிராக பேசுறதுக்கும் தயாராக இல்ல. விசிட்டிங் கார்டு கொடுத்து கால் பண்ணுன்னு எல்லா பேருக்கும் விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு இருக்கான். அதுல ஒரு பையன்கிட்ட கேட்கல, தான் அம்மா வீடியோ எடுத்ததா அவன் சொல்றான். அந்த அம்மாவை கூப்பிட்டா அதுக்கு இருக்கு சம்பந்தம் இல்ல, இடத்த காலி பண்ணுங்கிறாங்க. ஏன்னா இந்த அம்மா ஏற்கனவே அந்த கம்பெனி கிட்ட இன்வெஸ்ட் பண்ணி இருக்குது. இப்ப அந்த கம்பெனி எதிர்த்து இந்த கேஸ் போச்சுன்னா தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு யோசிக்கிறாங்க. பத்தாவதுக்கு சுத்து பத்து இருந்த ஒரு 4-5 பக்கத்து வீட்டுக்காரங்களையும் கொண்டு போய் சேர்த்து விட்டு இருக்குது. அதனால வீடியோ கொடுக்கறதுக்கு தயாராக இல்ல. அப்ப நம்மளால சொல்லுவான், இந்த வீட்டை நீங்களும் அடமானம் வச்சிருக்கீங்கல்ல, அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கல்ல, நாளை பண்ண உங்களுக்கு பிரச்சனை வந்தா நான் ஃப்ரீயா உங்களுக்காக வாதாடுவேன் செய்வேன் அப்படி எல்லாம் சொன்னா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அந்த முதலாளி கூட நான் பேசியிருக்கிறேன், ரொம்ப தங்கமான மனுஷன், மாசம் அவர் சொன்னாப்ல கேரண்டியா பணம் வந்துட்டு இருக்குது, நிறைய பணம் பாக்குறோம், நீ போப்பா அப்படின்னு கதவை சாத்த பாக்குறாங்க. எவ்வளவு சொல்லியும் அந்த அம்மா கேட்கல, கதவை சாத்திடுச்சுங்க. இதை ஒருத்தன் கவனிக்கிறான். அப்புறம் இந்த கம்பெனிகளை பத்தி நம்ம ஹீரோ விசாரிச்சு நோட்டீஸ் போர்டுல ரொம்ப தெளிவா எழுதியிருக்கிறத கவனிக்கலாம். அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரே கம்பெனி தான் ஆனா 2 கம்பெனியா செயல்படுது. முதலாளி ஒரே முதலாளி தான் ஆனா வேற வேற முதலாளிகளை அவர் செட் பண்ணிருக்கிறார். ஒரு கம்பெனி ரியல் எஸ்டேட் கம்பெனியா வீடுகளை அடமானத்துக்கு வாங்குது, பணம் கொடுக்குது. இன்னொரு கம்பெனி பினான்சியல்
பினான்சியல் கம்பெனி. அந்த பணத்தை நாங்க இன்வெஸ்ட் பண்றோம், மாசம் மாசம் உனக்கு கேரண்டியா பணம் கொடுக்குறோம். ஆனா இதெல்லாம் ஒரு பினான்சியலா ரிஜிஸ்டர்டு கம்பெனி கிடையாது. இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. 4-5 பேர் சேர்ந்து பணத்தை வச்சு இந்த சீட்டு போறது வைக்கிறதுன்னு சின்ன லெவல்ல ரிஜிஸ்டர் பண்ணாம ஒரு பிரைவேட் கம்பெனி லெவல், அது கூட ரிஜிஸ்டர்டு கிடையாது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராப்பரா பினான்சியலா ரிஜிஸ்டர் பண்ணி வந்தாங்கன்னா ரூல்ஸ் கெடுபடியா இருக்கும். அதனால அந்த மாதிரி போகாம ஒரு சொசைட்டியா சின்ன லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க போல அந்த பினான்சியல் கம்பெனி. ஆனா 2 கம்பெனியுமே போகஸ் கம்பெனி. இவங்களுக்கு லாபம் பாக்குறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமுமே இல்ல. ஒரு ஆள்கிட்ட இருந்து அவங்க வீட்டை அடமானம் வச்சு பணத்தை வாங்குறது, இன்னும் 4 பேரை சேர்த்து விடுங்கன்னு சொல்லி மத்தவங்களையும் சேர்த்து விட சொல்றது, மத்தவங்களும் வீடு அடமானம் வைப்பாங்க, அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்ல, ஏற்கனவே வாங்கின பணத்தை அந்த மத்தவங்களுக்கு கொடுக்கறது. இப்படியே மல்டி செயின் மாதிரி இவங்க மல்டி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. திடீர்னு ஒரு நாள் கல்தா கொடுத்துருவாங்க, நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் போயிடுச்சு, நஷ்டமாய் போச்சு, அடமானம் வச்சீங்கல்ல, வீட்டை காலி பண்ணுங்கன்னு அவங்கள வீட்டை காலி பண்ண சொல்லி அந்த வீட்டை இவங்க எடுத்துக்குது. நாளை பண்ண பெருசா ஒரு பில்டிங் கட்டினாங்கன்னா ஒவ்வொன்னையும் யூடிஎஸ் கான்செப்ட்ல வித்து காசு பாக்குறது, இதுதான் அவங்களோட திட்டம் போல. சோ நடக்கிறது ஏமாத்து வேலை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. என்ன பண்றது இவங்க 2 பேருக்கும் தெரியல. சரி மறுபடியும் விசாரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். அப்ப திடீர்னு இவனுக்கு கால் வருதுங்க. என்ன இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்திருக்கு. அந்த தங்கச்சிக்காரிய போலீஸ்ல உட்கார வச்சிருக்காங்க. இதே மாதிரி திருட்டுத்தனம் பண்ண முயற்சி பண்ணையில ஒரு ஆளு கையங்கலமா புடிச்சாரு போல. அவள மூஞ்சில ஏதோ நகைக்கீரெல்லாம் இருக்கிறத கவனிக்கலாம். என்ன ஆச்சுன்னு விசாரிச்சுட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு மன்னிப்பு கேட்க வச்சு பெருசா கேஸ் ஆகாம கொஞ்சம் அலுமான சைகை மொழியிலேயே சொல்ல அவளும் அழுகிறாப்புல சீனை போட, சரி வேணாம்ப்பா, உங்களை பார்த்தா பாவமா இருக்கு, கேஸ வாபஸ் வாங்கிறேன்னு சொல்லிட்டாரு அவர். நல்ல வேலை, கேஸ் முடிஞ்சு போச்சு. பெருசா ஆகல. வீட்டுக்கு கூட்டு வர வர வழியில தொப்பி ஏன் திரும்ப கொடுக்குறாரு. அவன் வீடு வரைக்கும் போய் நல்லபடியா போய் சேருமான அனுப்பி வச்சுட்டு இவர் கிளம்பையில சில பேரு இவரை சுத்து போடுறாங்க. புரிஞ்சுக்கிட்டு நம்மால ஓட பார்த்தா விரட்டி வந்துகிட்டே இருக்கிறானுங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழி இல்லாம எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு அப்புறம் குடுகுடுன்னு ஒரு வழியா ஓடி போய் ஆபீஸ் வந்து சேர்ந்துறாரு. ஆபீஸ்ல பார்த்தா நம்ம அசிஸ்டன்ட் அந்த வெள்ளந்தி அந்த அடமானம் வைக்கிறது மூலமா பணம் கிடைக்கிறது, அதை இன்வெஸ்ட் பண்றது, அது சம்பந்தமா நிறைய டாக்குமெண்ட்ஸ், நிறைய வீடுக்கு இந்த மாதிரி அடமானம் கொடுத்திருக்காங்க. அவங்களோட டாக்குமெண்ட்ஸ்னு பல டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வந்திருக்கான். ஆனா நம்ம ஹீரோவோ அது எல்லாத்தையும் ஒரு கவர்ல போட்டு இப்ப நம்ம கான்சென்ட்ரேஷன் எல்லாம் அந்த அண்ணனோட கேஸ் தான், இதெல்லாம் பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு மூட்டை கட்டி போட்டார். இந்த தங்கச்சியாரிக்கு 80 டிபிக்கு மேல வர்ற சூடிய அந்த சவுண்ட் மட்டும் கேட்கும் போல. 80 டிபினா அப்படின்னு அசிஸ்டன்ட் விசாரிப்பான். இந்த ரம்பம் எலக்ட்ரிக் ரம்பத்தை போட்டு ஒரு மரத்தை கட் பண்ணும்போது கர 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 கரன்னு ஒரு சவுண்ட் வரும் பாத்தீங்களா, அந்த சத்தத்துக்கு மேல வரும்போது சவுண்ட் தான் அவங்களால கேட்க முடியும். அப்படி கேட்கக்கூடிய அந்த சவுண்டுக்காகவும் நீங்க செவிட்டு மிஷின் ஒண்ணு மாட்டணும், அப்பதான் கேட்க முடியும். அதை நம்ம ஹீரோ கலட்டி வச்சுக்க சொல்றாரு. எதுக்குன்னு தெரியல. செக்கிங் எல்லாம் முடிஞ்சு ஆபீஸ்க்குள்ளேயும் வந்தாச்சு, கோர்ட்டுக்குள்ள வந்தாச்சு. அண்ணனும் வரா, எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன், 2 பேரும் மாத்தி மாத்தி செய்யும்லயே பேசிக்கிறாங்க. அப்புறம் ஒரு அடியால் இவன் தான் என்ன கத்திய குத்துனா அதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குன்னு சாட்சி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அதையெல்லாம் நம்ம ஹீரோ குறுக்கு விசாரணை பண்ணல. ஹீரோ கூட ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் தான் நம்ம ஹீரோ சார்பா ஆபீசியல் வக்கீல். அவரே சொல்றாப்ல என்கிட்ட ஆதாரம் இல்லைன்னு ஒதுங்கிறார். அப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு ஒண்ணு கொடுக்குறாரு. இன்னொரு கோணத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ, இதை நான் பிளே பண்ணி விடுறேன்னு பிளே பண்ண சொல்லிருக்காக கொடுக்குறாங்க. என்கிட்ட என்னப்பா சொல்லலையேன்னு அந்த வக்கீல் கேட்டா சொல்றதுக்கு நேரம் இல்ல, லாஸ்ட் மினிட்ல இந்த ஆதாரம் கிடைச்சதா சொல்லுவான். பென்ட்ரைவ் கொடுத்து எல்லாரும் பிளே பண்றாங்க. பிளே பண்ணா ஒரு 75 டிபிக்கு பயங்கரமான ஒரு சவுண்டுங்க, கீன்னு கத்தும். ஜட்ஜையாக்கள் 3 பேர் அங்க வேலை பாக்குறவங்கன்னா அத்தனை பேருமே காது கேட்கக்கூடிய எல்லா பேரும் காதை பொத்துறாப்புல பயங்கரமான சவுண்ட். ஆனா 2 பேர் மட்டும் காதை பொத்தல. ஏன்னா அவங்களுக்கு 80 டிபிக்கு மேல இருந்து செவிட்டு மிஷின் மாட்டினாதான் கேட்கும். அண்ணன் தங்கச்சி ஐயோ தப்பாய் போச்சு, வேற ஃபைல கொடுத்துட்டேன் போல, கரெக்ட் ஃபைல இப்ப கொடுக்குறேன்னு இப்ப கரெக்டான ஃபைல கொடுக்குறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு சாட்சி சொல்லிருக்கும். அந்த பொண்ணு என்ன மாதிரி சாட்சி சொல்லிருக்கும்னா, வேணா அப்படின்னு அந்த அம்மா கத்திச்சான், தடுக்க பாத்துச்சான். அதையும் மீறி இவன் குத்துனான்னு சாட்சி சொல்லிருக்கும். இப்ப நம்ம ஹீரோ இங்க என்ன சாட்சியம் சொல்றாருன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களே பாத்தீங்க, சத்தம் சகிச்சுக்க முடியாத அளவு இருக்கும்போது எல்லா பேரும் காதை பொத்தணும். ஆனா அண்ணன் தங்கச்சி இவங்க 2 பேர் மட்டும் காதை பொத்தல. இவ்வளவு பெரிய சவுண்டே அவங்களுக்கு கேட்காத போது வேணாம் போதும் அப்படின்னு அந்த அம்மா சொன்ன அந்த சாட்சியம் சொன்ன சவுண்ட் மட்டும் இவனுக்கு எப்படி கேட்டிருக்கும்? நியாயமான கேள்வி. சோ அந்த சாட்சியத்தை தவிடுபடி ஆகிட்டார். அடுத்து இன்னொரு ஆங்கிள் இருந்து எடுக்கப்பட்ட வீடியோ. இந்த வீடியோல ரொம்ப நல்லா தெரியுது, வந்தவங்க அராஜகம் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணை குத்தி படியில தர 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 தரன்னு கீழே தள்ளி விட்டுருக்காங்க. கீழே விழுந்தவளை எட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சைகை மொழியில அவன் அந்த பொண்ணுகிட்ட ஏதோ பேசுவான்ல, அத அண்ணங்கார பார்த்த பிறகுதான் கோவப்பட்டிருப்பான். அந்த சைகை மொழியோட அர்த்தம் என்னன்னா, நான் உன்ன கொல்ல போறேன்னு அர்த்தம். சோ தங்கச்சியை ஒருத்தன் கொல்ல போறேங்கிறான், அடிச்சு வயித்துல எத்தி உதைக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு தடுக்கிறதுக்காக, தற்காப்புக்காக தான் நம்மால ஏதாவது கையில கிடைக்குமான்னு பார்த்தான். இவனும் பிளான் பண்ணி கிச்சன்ல இருந்து கத்தி எடுத்துட்டு வந்து வெட்டல இல்லையா, ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கும்போது பக்கத்துல தோட்டத்துல இந்த செடியை வெட்டுற கத்தி இருந்திருக்கு, அதை எடுத்துட்டு வந்திருக்கான். அதுவும் பல தடவை குத்தி இருந்தா கூட பரவாயில்ல, குத்துனது ஒரே ஒரு முறை தான். அப்படி குத்தி கத்தியை கீழே போட்டுட்டு அவன் சைகையில ஏதோ சொல்லியிருப்பான். அதோட அர்த்தம் என்னன்னா, போலீஸை கூப்பிடுங்க போலீஸை கூப்பிடுங்கன்னு இந்த நெத்தியில வச்சு பண்ணது. திட்டம் போட்டு இதையெல்லாம் செய்யறவன் போலீஸை கூப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டான். அப்புறம் அடுத்து ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க, உதவியை கூப்பிடுங்க எல்லாம் அடுத்து சொல்லிருப்பாரு. சோ இவனை காப்பாத்தணுங்கிறது அவரோட எண்ணமாவும் இருக்குது. இப்பேற்பட்டவருக்கு நீங்க தண்டனை கொடுக்க போறீங்களா அப்படின்னு நியாயமான ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறார். இதெல்லாம் விசாரிச்சுட்டு நீதிபதிங்க கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தீர்ப்பு கொடுக்குறோம்னு வெளியில போயிடுறாங்க. அப்புறம் தீர்ப்பெல்லாம் எழுதிட்டு திரும்ப வந்து தீர்ப்பை வாசிக்கிறாங்க. இப்படி கத்தியால குத்துற கிரைமுக்கெல்லாம் அங்க 6 வருட கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்படும் பொதுவா. ஆனா
நம்ம ஹீரோ எடுத்து வந்த வாதத்தினால 6 மாசத்துல, அதுவும் கடுங்காவல் தண்டனை இல்ல, சாதாரண சிறை தண்டனை அப்படின்னு சொன்னது எல்லா பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். கைத்தட்டி அதை பல பேர் கொண்டாடுறாங்க. டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு அம்மா கூட அவ கைத்தட்டுறதை கவனிக்கலாம். சைகை மொழியில கைத்தட்டுறதுங்கிறது 2 கையும் மேல தூக்கி குடுகுடுப்பு ஆட்டுறாப்புல கை ஆட்டுறது தான். சோ அவங்களுக்கும் இந்த தீர்ப்புல ரொம்ப சந்தோஷம் போல. சூப்பரா பண்ணேன்னு நம்ம அசிஸ்டன்டும் பாராட்டுறாரு. அப்புறம் இந்த கேஸ கொடுத்தாருல, அவர்கிட்ட போறாரு. புதுசா ஒருத்தவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அவர் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்டோட டைரக்டரா. நல்ல மனுஷன். இந்த மாதிரி மக்களுக்காக வாதாடுறதுக்கு தானே நம்ம எல்லாம் வக்கீல் தொழில் படிச்சிருக்கிறோம், சட்டம் தெரிஞ்சிருக்கிறோம் ரேஞ்சுக்கு நல்லா பேசுறாரு. அது மட்டும் இல்ல, ஜெயில்ல நல்லபடியா நடந்துகிட்டாருன்னா அண்ணங்காரன் நன்னடத்தை காரணமா இன்னும் சீக்கிரமாவே வெளியில வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. அவளுக்கு இன்னும் சந்தோஷம். அப்புறம் வெளியில போனா மீடியா இவரை முக்கியது. இந்த மாதிரி ஒரு கேஸ் எடுத்து கிளையண்ட்டுக்காக இவ்வளவு வேலை பார்த்த வக்கீல்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி. குறிப்பா காது கேட்க பேச முடியாத ஆட்களுக்கு வக்கீல்களே கிடையாது. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கிறத வக்கீல்களுக்கு புரியாது. அந்த மாதிரி சூழல்ல, அசாதாரணமான சூழல்ல எப்படி நீங்க செஞ்சீங்க வச்சீங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. இதுல நம்மளுக்கு நிறைய பேரும் புகழும் நிறைய இன்டர்வியூவும் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இவனை எல்லாரும் கோடா அப்படின்னு கூப்பிடுவாங்க. கோடானா என்ன அர்த்தம்னா, அப்பா அம்மா 2 பேராலையும் காது கேட்க முடியாது, பேச முடியாதுல்ல, அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல இருந்து ஒருத்தன் வெளியில வரானா அவன் பேரு தான் கோடா. அப்புறம் நல்ல பணம் காசு எல்லாம் சேருது. சோசியல் மீடியால இவன் பேஜுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. இவன் கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டதா அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவான். அப்புறம் அந்த பொண்ணு கிட்டையும், உனக்கு ஸ்காலர்ஷிப் அரேஞ்ச் பண்ணி இருக்கிறேன், உனக்கு அன்பளிப்பு கிடைக்கும், அந்த பணத்தை வச்சு உன்னோட அடமான கடனை அடைச்சேன்னா வீடு உனக்கு திரும்பிடலாங்கிறதையும் சொல்ல அந்த பொண்ணுக்கு சந்தோஷமா இருக்குங்க. அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய பில்டிங்ல 32வது ஃப்ளோர்ல பக்கா வியூல இவன் ஒரு நல்ல ஆபீஸையும் பார்த்து வச்சிருக்கான். அதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். இதெல்லாம் சூப்பரா போகுது. அந்த பக்கம் பார்த்தா அந்த இன்வெஸ்டர் பண்ற கம்பெனி குரூப் பல பேரை சொகுசு கப்பல கூட்டு வந்து ஏற்கனவே அடமானம் வச்சு அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களுடைய இந்த மாத தவணை கம்பெனி கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை 4 நாளைக்கு முன்னாடி இன்னைக்கே கொடுத்துறாங்க. அத மொபைல்ல பார்த்துட்டு எல்லாரும் குஷியாகிறாங்க. அந்த குஷிய புதுசா ஜாயின் பண்ண வரவங்க பார்க்கணும் இல்லையா, அதுக்காக செய்யறாங்க போல. புதுசா வந்தவங்க எல்லாம் இன்னும் ஆர்வமாயிடுறாங்க. இதுல வேற அந்த அம்மாவை கூப்பிட்டு ஒரு 5-6 பேரை சேர்த்து விட்டாங்கல்ல, அவங்கள மேடையில ஏத்தி அவங்கள பேச வைக்கிறாங்க. 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா போதுமா, ஒரே வருஷத்துல 100க்கு 60 ரூபாவை திரும்ப வட்டியாவே எடுத்துடலாமா. அடாப்பா, 100க்கு 60% வட்டி, 60 ரூபா வட்டியா, கந்து வட்டியோட பல மடங்கு பெருசா இருக்குதே. இவ்வளவு பணத்தை அவங்க சம்பாதிச்சு கொடுக்கறதா இருந்தா அவங்க என்ன மாதிரி தொழில் பண்ணணும் அந்த பணத்தை வச்சுன்னு தெரியல. அவ்வளவு பணம் கொடுக்குறாங்க. புதுசா வந்தவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு அருமையான கம்பெனி கிடைச்சிருச்சு, செட்டில் ஆயிடலாம்னு சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் முடிய போற சமயம், அதே நேரத்துல ஊருக்குள்ள, அது கப்பல்ல நடக்குது அந்த ஃபங்க்ஷன், இங்க ஊருக்குள்ள வேற ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. இதுல பாதிக்கப்பட்ட நம்ம தங்கச்சியை கூப்பிட்டு அவளுக்காக இந்த இன்வெஸ்டிங் கம்பெனி ஸ்காலர்ஷிப் பணம் கொடுக்கறதா செக் கொடுப்பாங்க. அப்படி செக்க கையில வாங்கும் போதுதான் அவ ஒன்ன கவனிக்கிறா. இந்த செக்க கொடுக்கறது அந்த ஃப்ராட் கம்பெனி, இன்வெஸ்டிங் கம்பெனி. எதுக்கு இருக்கிற எல்லா போர்டு பேனரு எல்லாத்துலயும் அந்த கம்பெனி பேர் இருக்குது. அப்புறம் தான் செக்க கவனிக்கிறா. செக்லயும் கம்பெனி பேர் இருக்குது. இவன் ஒன்னும் சொந்த காசா கொடுக்கல, அந்த கம்பெனி கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருக்கான். இவ கண்ணுல இருந்து அப்படியே கண்ணு கலங்கி தண்ணி ஊத்த ஆரம்பிக்குது. ஏன்னா அண்ணங்காரன் ஜெயில இருக்கிறதுக்கு அந்த கம்பெனிக்காரங்க தான் காரணம். இந்த பணம் உனக்கு தேவைன்னு சைகை மொழியில நம்மால சொல்லி பார்ப்பார். ஆனா இவ மனசு கேட்காம அந்த செக்க அப்படியே உடைச்சு வீசி எரிஞ்சிட்டு போயிடுவா. அப்படி ஒண்ணு இந்த காசு வேணாம்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு போறா. அப்புறம் கட் பண்ணி நமக்கு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. என்ன பிளாஷ்பேக், நம்ம ஹீரோ அடியாளுகளுக்கு பயந்து தெரிச்சு ஓடிக்கிட்டு இருந்தால, அப்ப கீழே விழுந்துருவான். அப்போ ஒரு அடியாளு உசிப்பி விட்டு, என் முதலாளி உன் கூட பேசணுங்கிறாரு, டீ சாப்பிடுங்கிறாரு, வான்னு கூட்டு போவான். இந்த அடியாளுக்கும் அறகுறையா தான் பேச வரும், காது கேட்காது. முதலாளி கூட மீட்டிங். முதலாளியும் சைகை மொழி பேசுவார். ஒன்ன மாதிரியே நானும் ஒரு கோடாதான்டா, என்னோட அப்பா அம்மாவும் காது கேட்க பேச முடியாத ஆட்கள் தான் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். அப்புறம் தன்னோட மிஷன் என்ன, தன்னோட லட்சியம் என்ன, அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு, ஒரு நல்ல கம்பெனி கிட்ட அட்வைசரா போகணும்னு நீ ஆசைப்பட்டியாமே, ஏன் கம்பெனிக்கு நீ அட்வைசரா வேலை பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கூடவே ஏதோ ஒரு வீடியோ கேட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறியாமே அந்த அண்ணன் கேஸ்ல, நானே உனக்கு அந்த வீடியோ தரேன் தம்பி அப்படின்னு இவர் அந்த வீடியோ கொடுக்கிறார். கோர்ட்ல இவன் ஜெயிக்கணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம தங்கச்சிக்கு நான் ஸ்காலர்ஷிப்பா பணம் கொடுக்குறேங்கிறார். அதாவது தங்கச்சிக்கு பெனிஃபிட் ஸ்காலர்ஷிப், அண்ணனுக்கு பெனிஃபிட் அண்ணன் நல்லபடியா ஜெயில இருந்து வெளியில வந்துடலாம், நம்ம ஹீரோ வக்கீலுக்கு பெனிஃபிட் அட்வைசரா சேர்ந்துட்டானா நிறைய பணம் கிடைக்குது இவர் மூலமா, பிடிச்ச இடத்துல ஆபீஸ் செட் பண்ணிக்கலாம், இப்படி எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கிறார். எதுக்கு இதெல்லாம் செய்யணும்னா, இந்த பொண்ணு தான் முதல் தடவை கோர்ட்டுக்குன்னு கேஸுக்கு போறா. அப்போ இவங்களோட புட்டுநட்டு வெளியில வந்தா எல்லா பேரும் கோர்ட்டு கேஸ்னு வந்துருவாங்க. அப்புறம் இவரோட புட்டுநட்டு ஊர் உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ரெடி பண்ணி இருக்கிறார். அட்வைசரா சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்டும் கொடுக்கிறார். இந்த ஆஃபர் இன்னைக்கு ராத்திரி மட்டும் தான் பாத்துக்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் தான் இவன் அட்வைசரா சேர்ந்திருப்பான் போல. அவங்க செய்யக்கூடிய இந்த தொழிலை கண்டும் காணாம விட்டுருக்கான் போல. அதோட விளைவு கடைசியில இவனோட ஆபீஸ் 32வது ஃப்ளோர்ல ஜம்முன்னு ரெடி ஆயிட்டு இருக்குது. பொட்டி படிக்க எல்லாம் கொண்டு வந்து அடிக்கிட்டு இருக்கும்போது, சீக்கிரம் வாப்பா கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அசிஸ்டன்ட் இதோ வரேன்னு ஒரு பொட்டியை தப்பா கீழே போட்டுருவான். அதுல இருந்து ஒரு ஃபைல் கீழே விழும். என்னடா எடுத்து பார்த்தா, இவன் இந்த மாதிரி அந்த கம்பெனிக்கு அட்வைசரா அக்ரிமெண்ட் போட்டான்ல, அந்த அக்ரிமெண்ட்டை அசிஸ்டன்ட் பாத்துறாங்க. இதனால
அதனாலதான் அன்னைக்கு அன்னை கேஸ் தான் முக்கியம், வீட அடமானத்துக்கு வச்சிருக்கிற இவ்வளவு பேரோட டீடைல்ஸ் எல்லாம் பின்னாடி பாத்துக்கலான்னு மத்தவங்களோட கேஸ் எல்லாம் மூட்டை கட்டி வச்சாரு. மத்தவங்களோட அக்ரிமெண்ட் எல்லாம் கண்டுக்காம, டாக்குமெண்ட் கண்டுக்காம வச்சாரு. அதை பார்த்ததும் அசிஸ்டன்ட் கோவம் வருது. நிறைய பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கெஸ்டா வந்துட்டு இருக்காங்க. அப்போ அசிஸ்டன்ட் போய் என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் உங்ககிட்ட நான் வேலை பார்க்கறதுக்கு தயார் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு நம்மால் நிப்பாட்டி பேசுறாரு. என்ன அர்த்தம்னு கேக்குறாரு. நீ அவங்க கூட போட்ட அக்ரிமெண்ட் பாத்துட்டேன், கெட்டவங்க கூட சேர்ற, சரிப்பட்டு வராதுன்னு கிளம்ப பாக்குறாரு. டேய், அதெல்லாம் பண்ணாதானே நம்ம உருப்படியா இருக்க முடியுது, நாம கடன் இல்லாம இருக்க முடியுது, 32வது ஃப்ளோர்ல ஆபீஸ் வைக்க முடியுதுன்னு என்ன நம்ம பேசி பாப்போம்ல. அப்பயும் நம்மால அந்த புக் எடுத்து நீதி நேர்மை நியாயம் இப்படின்னு விசாரிக்க அதை வீசி எறிஞ்சிருவான். எவ்வளவு சொல்லியும் அசிஸ்டன்ட் கேட்கல, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, நானும் சம்பாதிக்கிறேன், தப்பா அப்படின்னு கேட்பான். இந்த முறையில சம்பாதிக்கிறது தப்பு தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். கடைசியில 2 பேரும் சண்டை போட்டு போயிட்டாங்க. அப்புறம் அந்த கோவத்தெல்லாம் அடக்கிட்டு மேல வந்து திறப்பு விழாவை ரொம்ப சிறப்பா பண்ணி முடிக்கிறாங்க. அப்புறம் இவன மாதிரி இருக்கிற பெரிய பெரிய ஆட்களோட சேர்ந்து அவங்களோட பார்ட்டி கூத்து கும்மாலன்னு போயிட்டு இருக்குது. இந்த பக்கம் அடியாட்கள் இதுவரைக்கும் தவணையை கரெக்டா கொடுத்துட்டு இருந்தாங்க இல்ல வட்டி பணத்தை, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் திவால் ஆயிடுச்சு, பணம் திரும்ப சரியா கொடுக்கல, பணம் வராததுனால இஎம்ஐ அதை வச்சு கட்டிடலாம் நினைச்சிட்டு இருந்தவங்க இஎம்ஐ கட்ட முடியல. இஎம்ஐ கட்டாததுனால அடியாட்கள் வந்து வீட்டை காலி பண்ணுங்கன்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லா பேரும் பதறாங்க. வீட்டை விட்டு வெளியில போன்னு துரத்த ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணு பிடிபடல. அந்த ஏரியாவே ஒரு மாதிரி கலவர பூமி ஆகுது. பொருட்கள் எல்லாத்தையும் விட்டு வெளியில வீசி தள்ளுறானுங்க. இவன் அதுக்கு மேல பயங்கரமா வளர்ந்து போயிட்டு இருக்கான். இதுல 4-5 பேரை சேர்த்து விட்டுச்சுல ஒரு அம்மா. அந்த அம்மா இதை சும்மா விடக்கூடாது, போலீஸ்ல போய் இதை கேஸ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி போலீஸுக்கு போறாங்க, கேஸ் கொடுக்க போறாங்க. ஆனா இவங்க சைகை மொழி பேசுறது அவங்களுக்கு சரியா புரியல. அதே சமயம் அடியாள் ஒருத்தன் வருவான். அவன் போலீஸ் கிட்ட இந்த அம்மா நாய் காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கிறாப்ல சைகை மொழியில மாத்தி பேசி விட்டுருவான். இவங்க கிட்ட உன் மகனை பிடிச்சு வச்சிருக்கிறோம், சித்திரவதை பண்ணி கொன்னுடுவோன்னு மிரட்டி இருக்கிறான். அதனால அந்த அம்மா பயந்துகிட்டு ஆமான்னு சொல்லிடுச்சு. தோல் மேல கைய போட்டு கூட்டு வந்து இவங்களை இந்த பக்கம் நிக்க வச்சு அந்த பக்கம் புள்ளிய படுக்க போட்டு ஆஷிட்ட கையில ஊத்தின்னு சித்திரவதை பண்றாங்க. நான் கேஸே கொடுக்கல, எனக்கு வீடே வேணாம் அப்படின்னு அந்த அம்மா அழுக ஆரம்பிச்சிருச்சு பாவம். இந்த பக்கம் அந்த ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் டைரக்டர் ஒருத்தவர் இருக்கிறாருல, அவர் வராரு. அந்த ஏரியால நிறைய பேரு அடமானம் வச்சு ஏதோ பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க, அந்த கேஸ் எடுத்து உன்னால வாதாட முடியுமா அப்படின்னு லைட்டா விசாரிக்க வராரு, பேச வராரு. உடனே நம்மால அது இதுன்னு சொல்லி அவரை கழட்டி விடுறான். நம்மளும் புரிஞ்சுக்கிட்டு சரி நான் கிளம்புறேன்னு டீ கூட சாப்பிடாம கிளம்பி போறாரு. இந்த கேப்ல அங்க ஒரு அம்மா ஏற்கனவே வந்திருக்கும் போல. கேஸ வாதாடுங்கன்னு அவங்க கையில இருந்த ஒரு வளையல், தங்க வளையல வச்சுட்டு போயிருக்குது. யாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அக்கம் பக்கத்து ஆட்களை சேர்த்து விட்டு தான் மகனையும் கையில ஆசிட்ட பொசுக்க வச்ச ரேஞ்சுக்கு போச்சு இல்ல அந்த அம்மா. ஏற்கனவே இங்கதான், ஆனா இவன் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அந்த அம்மா வக்கீல் ஃபீஸா தங்க நகையை வச்சுட்டு போயிருக்கு, வலையில வச்சுட்டு போயிருக்கு. அதுக்கப்புறமா இவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு போன் காலும் வரல, நம்ம ஹீரோ கிட்ட இருந்தோ இந்த கூட இருக்கிற ஆபீஸ் அம்மா கிட்ட இருந்தோ. அதனாலதான் அடுத்து அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பாங்க. அப்புறம் மகனோட கையில ஆசிட்டு படுறதெல்லாம் பார்த்துட்டு இது எதுவுமே வேண்டாம்னு ஒதுங்கிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு அம்மா வந்ததையோ தங்க வலையில வச்சுட்டு போனதையோ இப்பதான் நம்ம ஹீரோ ஆபீஸ்ல தெரிஞ்சுக்கிறார். அப்பயும் அந்த கேஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த அம்மா வலையில அப்படியே வச்ச இடத்துல வச்சுட்டு போயிடுச்சு. இவங்க குடிச்சிட்டு பணம் இருக்கிறவங்க என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப வராங்க. அப்படி வரும்போது ஒருத்தர் மீடியால நம்ம ஹீரோவோட இன்டர்வியூ எல்லாம் பார்த்துட்டு மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக நீங்க எவ்வளவு பெரிய வேலை பாக்குறீங்க, உங்கள மாதிரியே இன்ஸ்பயர் ஆகி அந்த வேலையை பாக்குறதுக்காக தானும் தான் நண்பர்களும் முயற்சி பண்றதா வக்கீலுக்கு படிக்கிற வேற ஒரு பையன் சொல்லுவான். டே அதெல்லாம் நம்பாதரா, நீ உன் பொழப்ப பாடுறா, உன் வயிறை காயப்படாம சாப்பிடுற வழியை பாடுறா அப்படின்னு அட்வைஸ் போட்டு போறாருங்க. அப்புறம் வழக்கம் போல தனக்கு வேண்டப்பட்டவர் சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காருல, அவரை பாக்குறதுக்காக ஏரியா பக்கம் வருவான். வந்து பார்த்தா கடை காலியா கிடக்குது. என்னன்னு விசாரிக்க அவர் எங்கன்னு கேட்க பாத்ரூம் பக்கம் போய் பாருங்கிறாங்க. பாத்ரூம் பக்கம் வந்து பார்த்தா பாத்ரூம் கழுவுற வேலையா அவன் பார்த்துட்டு இருக்காங்க. பாத்ரூமோட மேல பழைய பொருட்களை வைக்கக்கூடிய இடத்துல தான் பொட்டுப்படிக்கை எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கான். அவர் நிலைமையை பார்த்ததுமே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஆயிட்டார். என்னாச்சுன்னு விசாரிச்சா தான் சூப்பர் மார்க்கெட்டை அடமானம் வச்சு அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. பணம் சம்பாதிக்கணும் ஆசை இருக்கு, எல்லாரும் பண்றாங்க, எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, நாம மட்டும் ஏன் இருக்கணும்னு பண்ணிட்டாப்ல. அதுதான் கடைசியில தப்பா போச்சு போல. இப்போ எல்லாம் இழந்தாச்சு, சூப்பர் மார்க்கெட்டை அவங்க புடிங்கிட்டாங்க. இவர் பொட்டுப்படிக்கை கொண்டு வந்து பாத்ரூம் மேல இந்த மாதிரி வாழ வேண்டிய சூழல். அப்பயும் இவனுக்காக ஏதோ கார்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. சரி எதுக்காக இவருக்கு உதவி பண்றா அப்படின்னு பார்த்தா சின்ன வயசுல நம்ம ஹீரோ ரொம்ப பாவம். நிறைய பேர் அவரை புள்ளி பண்ணுவாங்க, அடிப்பாங்க, சித்திரவதை பண்ணுவாங்க. அப்போ பக்கத்துல ஒரு பஞ்சர் கடை வச்சிட்டு இருந்திருப்பாரு. இவனை அடிக்கடி நோட் பண்ணுவாரு. ரொம்ப கோவமா அழுதுகிட்டு வீட்டுக்கு போனவன் கையில ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு அவங்களை வெட்டுறதுக்கு வெளியில வருவான். அதை பார்த்துட்டு டப்புன்னு உள்ள போய் காலிங் பெல் அடிப்பார். உடனே அவன் கத்தியை வச்சுட்டு என்னன்னு விசாரிக்க வருவான். அவனை கூப்பிட்டு அம்மா எங்க அப்பா எங்கன்னு பேசிட்டு சாப்பிடறதுக்கு கையில ஏதோ கொடுப்பான். அப்புறம் கார்டு கலெக்ஷனுக்காக அவனுக்கு பிடிச்ச கார்டெல்லாம் கொண்டு வந்து ஃப்ரீயா கொடுப்பார். படி வை, உன்னோட காலிங் பெல் ரிப்பேர் ஆகி கிடக்குது, உடஞ்சு கிடக்குது, நான் அதை சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில போவார். போகையில அந்த கத்தியை லவட்டிட்டு போயிடுவார். இவன் திரும்ப பார்க்கும்போது டேபிள்ல அந்த கத்தி இருக்காது. இப்படித்தான் உதவி பண்ணிருக்கிறார். இல்லனா இந்நேரம் இவன் கொலகாராயி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில படிச்சுட்டு இந்நேரம் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்திருக்கலாமோ, என்ன நடந்துட்டு இருக்குமோ யாருக்கு தெரியும். அந்த நன்றி கடனுக்காக தன்னோட டெபிட் கார்டையே அவருக்காக அங்க வச்சுட்டு போயிருக்கான் பாருங்க. எவ்வளவு வேணாலும் ஸ்வைப் பண்ணிக்க, நல்லபடியா இரு அப்படின்னு வச்சுட்டு போறான் பாருங்க. சோ இவன் கொஞ்சம் கொஞ்சமா நல்லவன் ஆயிட்டு இருக்கான் போல. அடுத்து இவன் போதை ஏறி வாந்தி எடுத்து ஒரு மாதிரியா கிடக்குறான். அப்ப இந்த பொண்ணை கவனிச்சதும் ஏன்டா அந்த மாதிரி குத்தம் பண்ணிட்டு இருக்கிற, அதே தப்ப திரும்ப திரும்ப பண்றேன்னு தங்கச்சிக்காரி கிட்ட அந்த தப்ப திரும்ப பண்ணாத அப்படின்னு சொல்லுவான். அவ நீ பண்ணலாம் நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேக்குறா. அப்ப அந்த பணத்தை எடுத்துக்க
வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவான். அந்த ரத்த பணம் எனக்கு வேண்டாம், உன்னோட சுயநலத்துக்காக தான், பேரு புகழும் கிடைக்குங்கிறதுக்காக தான் எங்க கேஸ் எடுத்து நடத்தினேன், அவங்களோட சேர்ந்துகிட்டு இல்ல அப்படின்னு திட்டிட்டு போறா. அவன் எவ்வளவோ தந்திரப்பு நியாயத்தை சொல்ல பார்ப்பான். ஆனா அந்த தங்கச்சியாருக்கு எதுவுமே சரியா படல. இதுல சில பேர் வந்து பொண்ணுகிட்ட ரகல பண்றியான்னு இவனை போட்டு அடிப்பாங்க. அவ வேணான்னு கையில கால விழுந்து எல்லாரையும் போச்சு சொல்றா. அப்புறம் 2 பேரும் பீச்சரமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. காப்பாத்துனதுக்கு தேங்க்யூன்னு சொல்லுவான். எதுக்கு அந்த பணத்தை நீ திரும்ப எடுத்துக்கல அப்படின்னு மறுபடியும் கேட்கிறான். அந்த பணம் எனக்கு வேணான்னு சொல்லுவா. எல்லாருக்கும் பணம் வேணும், வர்ற மகாலட்சுமி யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா அப்படின்னு திரும்ப கேட்பான். இந்த மாதிரி பணத்தை வச்சுதான் வாழணும்னு ஆசைப்படலன்னு சொல்லுவா. செத்தாலும் பரவாயில்ல, வீடு வாசல் போனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பணம் வேணாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப அபூர்வம். ஒரு சின்ன பொண்ணுக்கு இருக்கிற அந்த மெச்சூரிட்டி தனக்கு இல்லையங்கிறத அப்புறம் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறார். அடுத்த நொடி பார்த்தா வாட்ஸ்அப்ல ஏதோ ஒன்னு ஷேர் ஆகுது. இவங்களோட அபார்ட்மெண்ட்ல இருக்கிற யாரோ ஒருத்தவங்க சூசைட் பண்ணிக்க முயற்சி பண்றாங்க போல. அத வீடியோ வந்திருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு ஓடியாராப்ல. ஒரு லேடி வீட்ல கேஸ திறந்து விட்டுட்டு பத்த வைக்க போறதுக்காக காத்துட்டு இருக்கா. ஏன்னா வீட்டை காலி பண்ண சொல்லி பயங்கர டார்ச்சர். சிலிண்டரை பாருங்க எப்படி வச்சிருக்கா பாருங்க. ஓபன் பண்ணி கேஸ் லீக் ஆயிட்டு இருக்குது போல. அதான் பயந்து போய் எல்லாரும் வெளியில வந்து நிக்கிறாங்க. தீயணைப்பு துறை கூட வந்திருக்குது. ஆனா உள்ள போய் பேச்சுவார்த்தை நடத்த முடியல. ஏன்னா அவங்களுக்கு சைகை மொழி தெரிஞ்ச ஆளு வேணும். அப்ப நம்ம ஹீரோ நான் வக்கீல் சைகை மொழி தெரியும் சொன்னதும் அவரை பேச்சுவார்த்தைக்காக போலீஸ் தீயணைப்பு துறையும் அனுப்புது. அவரும் பேசி பார்த்து நான் கேஸ் நடத்துறேன் வைக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, சமாளிக்க முடியலாம் அட்வைஸ் பண்ணி வெளியில வர சொல்றாரு. அந்த அம்மா சரின்ட்டு போகும். சரி எல்லாம் சரியா போயிடுச்சுன்னு இவன் சந்தோஷமா சொல்லுவான். ஆனா அதுக்குள்ள உள்ள போனவங்க பத்த வச்சுட்டாங்க. மொத்தமும் வெடிச்சு சதுருதுங்க. உசுறு போச்சு. அதே சமயம் இங்க பார்த்தா அந்த முதலாளி பயங்கரமா பார்ட்டி பண்ணி வேட்டு வெடிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறார். செத்தா தூக்குல தொங்கி செத்தாலா, தேவையில்லாம வெடிக்க வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாளே அப்படின்னு முதலாளி அதையும் கூட அந்த அம்மா மேல பழிய போடுற ரேஞ்சுக்கு தான் பேசிட்டு இருக்கிறார் கப்பல்ல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ இந்த அதிர்ச்சியில இருந்து வெளியில வர முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிறார். அப்புறம் இறந்து போனவங்களுக்கு இறுதிச் சடங்கு நடந்துட்டு இருக்குது. ஊர்க்காரங்க எல்லாரும் வந்து துக்கம் அனுசரிச்சுட்டு போறாங்க. நம்ம ஹீரோவும் வந்திருப்பான். அந்த தங்க வளையல கொண்டு வந்து இங்க தான் கொடுக்குறான். ஓஹோ இதான் மேட்டரா, சாரிங்க தப்பா சொல்லியிருக்கிறேன், தங்க வளையல கொண்டு வந்து கொடுத்துட்டு என் கேஸ் நடத்துங்கன்னு இவனோட ஆபீஸ்ல இவன் இல்லாதப்போ வந்து பேசிட்டு போனது எல்லாமே இந்த தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்த அம்மா. இந்த கையில ஆசிட்ட ஊத்தி சித்திரவதை பண்ணாங்கல்ல, பவுடர் ஆசிட்டது அந்த அம்மா கிடையாது போல. சோ உசுரே போயிருச்சு. இதுக்கு மேல அவங்களுக்கு விசுவாசம் இருந்து என்ன, ஒரு கை பார்க்கலாம்னு நம்ம ஹீரோ முடிவு பண்ணிட்டார். கரெக்டாங்க நம்ம ஹீரோயினும் வராங்க. யாரு தங்கச்சிக்காரி வராங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட வீட்டு அடமான பத்திரம் ஒப்பந்த பத்திரம் ஒண்ணு போட்டிருப்பாங்கல்ல அடமானம் வைக்கும் போது அந்த டாக்குமெண்ட் கொண்டு வந்து கொடுக்குறா. ஏற்கனவே அண்ணன் கேஸ் முடிஞ்சிருச்சு. இந்த அடமான கேஸ் இது புதுசா எங்களை வெளியில போக சொல்றாங்க, அது தப்பு, எங்க வீட எங்க கிட்டயே ஒப்படைச்சிருங்கன்னு கேஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறா. நம்மளால சரின்னு அதை ஏத்துக்கிற. இந்த மாதிரி அவன் கேஸ் எடுத்திருக்கான். நோட்டீஸையும் அனுப்பிச்சிட்டான் போல. முதலாளி அதை பார்த்துட்டு என்னப்பா அதுன்னு கேட்க அவங்க கிட்டதான் ஒரு வக்கீல் படையே இருக்குது, பெரிய பெரிய பணக்கார படை, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சப்ப மேட்டர்னு சொல்லிட்டு வராங்க. கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடக்கும். பேச்சுவார்த்தைக்கு எத்தனை பேர் வந்து நிக்கிறாங்கன்னு பாருங்க. முதுன்னு அக்ரிமெண்ட் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு டைம் எடுத்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கிடக்கட்டுங்க, உங்களுக்கே தெரியும் அவங்க போகஸ் கம்பெனி நடத்திட்டு இருக்காங்கன்னு. பேசாம ஒழுங்கா இந்த மக்களுக்கு அவங்களோட வீட்டை மட்டும் திரும்ப கொடுத்துருங்க, பிரச்சனையை முடிச்சுக்கலாம்னு பேசினா ஆதாரம் எங்க இருக்குப்பா அப்படின்னு கேக்குறாப்ல. ஏன் ஆதாரம் இருக்குது, 160 ரூபா ரிட்டர்ன் கொடுக்கறதா எழுதி இருக்கிறாங்களேன்னு சொல்லும்போது இதையெல்லாம் கொடுத்திருக்கிறது ரியல் எஸ்டேட் கம்பெனி, ஆனா நீ கேஸ் போட்டிருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, அந்த முதலாளி மேல கேஸ் போட்டிருக்கிற அப்படின்னு சொல்லும்போது எல்லா கம்பெனிக்கும் அவர் தான் முதலாளிங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், அப்புறம் என்னன்னு கேக்குறான். அதை ப்ரூவ் பண்ணு, ஆதாரம் இருக்கான்னு கேக்குறாங்க. இவங்க கிட்ட ஆதாரம் இல்ல. அப்ப இடத்த காலி பண்ணு, கோர்ட்ல பாப்போம்னு முடிச்சிட்டாங்க. இவ்வளவு திருந்தின பிறகு நம்ம அசிஸ்டண்ட பார்க்காம நம்மால் இருப்பானா, அசிஸ்டண்ட போய் பார்க்கறான். தூக்கி போட்ட அந்த சட்ட புத்தகத்தை திரும்ப கொடுக்கறான். சேர்ந்துக்கிறியா அப்படின்னு கேட்க எப்ப வேலைய ஆரம்பிக்கலான்னு சட்டுன்னு பேசிடுறாரு அசிஸ்டன்ட். ஏன்னா ஏற்கனவே திருந்திட்டாங்கிற மேட்டர் அவருக்கு தெரிய வந்திருக்குது போல. அப்புறம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஆட்கள் எல்லாத்தையும் கூட்டு வந்து நீங்களும் கேஸ் கொடுங்க, ஒருத்தர் கேஸ் கொடுக்கறதுக்கு பதிலா எல்லாரும் சேர்ந்து கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு பல பேர்ட்ட கேட்க பாதிக்கப்பட்ட பல பேர் கேஸ் கொடுக்கறதுக்கு அவங்களோட பத்திரம் அவங்களோட கைநாட்டுன்னு நிறைய வைக்கிறாங்க. ஏகப்பட்ட கேஸ் ஆயிருச்சு. மொத்தத்தையும் கொண்டு போய் நோட்டீஸா கொடுத்திருக்கான். மொத்த கேஸும் ஒரே கேஸா வரப்போது போல. இவ்வளவு பேர் சேர்ந்து ஒரு பெரிய மோசடி கேஸா கொடுக்கும்போது அது சிவில் கேஸ்ல இருந்து கிரிமினல் கேஸுக்கு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குதான். அதே சமயம் நம்மால இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பாப்ல. இன்டர்வியூ எடுக்கிறவங்க இந்த கேஸ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டுறாங்க. உடனே நம்மால கோவம் வரும். சட்டம் தன் கடமையை செய்யட்டும்னு வந்துடுறாரு. எல்லா பேரும் ஒன்னு சேர்ந்து கேஸ் கொடுத்தாங்கன்னா அது கிரிமினல் கேஸ் ஆயிரும். சிவில் கேஸா இருக்கிற வரைக்கும் தான் நாம இஷ்டத்துக்கு விளையாடலாம். ஒன்ஸ் கிரிமினல் கேஸ் ஆயிடுச்சுன்னா கோர்ட் உங்களோட பேங்க் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் கொடுங்க, உங்களோட அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுங்க இப்படின்னு சொல்லும்போது நாம வேற வழியில கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதனால இது கிரிமினல் கேஸா மாறக்கூடாது. அதனால பல பேர் கேஸ் கொடுக்குறாங்கல்ல, அவங்க யாரையும் கொடுக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்ல அதை தான் பாத்துக்கிறதா முதலாளி சொல்றாரு. ரவுடிகளை அமுச்சு விட்டு பொருட்கள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி அதுவும் அங்க கேஸ் கொடுக்க வந்த மக்கள் முன்னாடியே பண்ணி ஏற்கனவே புள்ளைய காமிச்சு பயமுடுத்துறாங்கல்ல, அந்த அம்மாவை கூட்டு வந்து நிப்பாட்டி அவளும் பயந்து போய் நம்மள கொண்டுடுவாங்க செஞ்சிருவாங்க, வீடு போனா பரவாயில்ல, நம்ம புள்ள குட்டி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு பேச வைக்கிறான். அது மட்டும் இல்ல அந்த ஆசிட் பவுடர் எடுத்து அடிப்பான் பாருங்க, அவ்வளவுதான் அப்படின்னு எல்லாரும் ஒரு நொடி பயந்து போயிருவாங்க. நம்ம ஹீரோ கூட மரண பயம் வந்துரும். பார்த்தா அது சாதாரண
சாதாரண பவுடர். ஆசிட் பவுடரா இருந்தா இந்நேரம் இவன் நிலைமை என்ன இருக்கும் பாருங்க. அதனால ஒழுங்கா நடந்துக்கங்க, கேஸ் எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னதும் எல்லா பேரும் பயந்து போய் திரும்ப போயிடுறாங்க. யாரு நிக்கல. அப்புறம் அசிஸ்டன்ட் இவன் வீடு வரைக்கும் வந்து அந்த ஏரியா வரைக்கும் வந்து எல்லாரும் கையில காலையும் விழுந்து கூப்பிட்டு பார்த்தாலும் யாருமே கேஸ் கொடுக்கறதுக்கு தயாராக இல்ல. மறுபடியும் டீ சாப்பிட முதலாளி கூட்டிருப்பாப்ல. இந்த மக்கள் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிற, அவங்க கிட்ட இருக்கிற ரெண்டு மிகப்பெரிய பலவீனம். ஒண்ணு ஆசையை தூண்டி நாங்க ஏமாத்துவோம். இன்னொன்னு பயம். பயத்தை காமிச்சு நீதியின் பக்கம் போகாம நாங்க அவங்கள விரட்டுவோம். ஆசை, பயம் இது ரெண்டு இருக்கிற வரைக்கும் எங்களை மாதிரி ஆட்களை ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு மிரட்டி இருப்பாப்ல. அதையும் பார்க்கலாம் நம்மால வந்திருப்பான். இவங்க வீடு வாசல் எல்லாம் காலி பண்ணிட்டு எங்கேயோ ரோட்ல கூட வாழ்ந்துக்கிறோம், கேஸ் வேணான்னு ஒதுங்கி போறாங்க. இந்த தடவை இவங்கிட்ட ஏகப்பட்ட போகஸ் கம்பெனி இருக்குல்ல, எல்லா கம்பெனிக்குமே நான் லீகரா போறேன், இன்னும் பல மடங்கு பணம் கிடைக்கும், இந்த முயற்சியை இதோட விட்டு அப்படின்னு டீல் பேசுறாரு. அதெல்லாம் முடியாதுன்னு வந்திருக்கான் போல மக்களை நம்பி. ஆனா மக்கள் யாருமே இவன் பேச்ச கேட்கறது தயாரா இல்ல, திரும்ப கேஸ் கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. எல்லாம் வீணா போச்சு. இவனும் முடியாதுன்னு வேற வந்திருக்கான். ஐயோ பாவம். அடுத்து பல பேர் சேர்ந்து கேஸ் கொடுக்கலான்னு ஆசைப்பட்டாங்கல்ல, இவ ஒருத்தி மட்டும் தான் கடைசியில ஒத்த கேஸா வந்து நிக்குது. அவ ஆனா கேஸ வாபஸ் வாங்குறதுக்கு தயாரா இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறா. கோர்ட்டும் ஆரம்பமாகுது. இத லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும்னு ஏற்கனவே பர்மிஷன் கேட்டிருக்கான் போல. சோ கோர்ட்ல நடக்கிற விஷயம் எல்லாம் லைவா வெளியில எல்லாரும் பார்க்க டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது. இவங்க கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட், போட்டுக்கிட்ட அந்த ஒப்பந்த பத்திரம், இது எல்லாத்தையுமே காட்டுறான். அப்புறம் சைகை மொழியில அவங்க எல்லாரும் 160 ரூபா கேரண்டியா பணம் கிடைக்கணும்னு சொன்னது, அதை நம்பி இவங்க வீட்டை அடமானம் வச்சு பணம் கொடுத்தது, அப்புறம் கொஞ்ச நாள் கொடுத்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போயிடுச்சு, இஎம்ஐ கட்டுங்கன்னு சொன்னது, இஎம்ஐ கட்ட முடியாதுன்னு வரும்போது அப்ப வீட்டை காலி பண்ணுங்கன்னு அறாவடித்தனம் பண்ணதுன்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்றா, சாட்சி சொல்றா. இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கான்ட்ராக்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்னு போட்டிருக்குதா. அதையும் மீறி தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அப்ப லாபமோ நஷ்டமோ அதை நீங்க அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு வக்கீல் ஒருத்தர் வாதாடுவார். பேருக்கு தமா துண்டா ஓரமா அக்ரிமெண்ட்ல இப்படி எழுதிட்டு எங்க கிட்ட பேசும்போது கேரண்டீட் ரிட்டர்ன் தானே சொன்னீங்கன்னு நம்மளும் ஆதம் வைப்பான், வாதம் வச்சு பார்ப்பான். ஆனா காது கேட்காத பேச முடியாத ஆட்களுக்கு எங்களோட சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவு எக்ஸ்பிளைன் பண்ணி செஞ்சிருக்காங்க, வச்சிருக்காங்க. அப்போ அவங்க சைகை பாசையில கூட குறைய சொல்லிருக்கலாம், வச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஆட்களுக்கு உதவி செய்ய போறது தப்பா, இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டா நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த வக்கீல் கையை விரிக்கிறார். அப்ப நம்ம ஹீரோ இல்ல இது போகஸ், இதோ இந்த ஒரு வீட்டுல நடந்த பிரச்சனை இல்ல, இது அந்த ஏரியால இருக்கிற பல வீடுகளை இந்த மாதிரி ஜப்தி பண்ண மொத்தத்தையும் ஆட்டைய போறதுக்கு இவங்க முயற்சி பண்றாங்க, அதற்கான ப்ரூஃப் இருக்குன்னு எல்லாரோட அக்ரிமெண்ட்டையும் கொண்டு போய் கொடுப்பார். அது மட்டும் இல்ல, இந்த மேட்டரை பெரிய கேஸா கொண்டு போக கூடாதுங்கிறதுக்காக ஏன் கூட அவங்க அக்ரிமெண்ட் போட்டு எனக்கு லீகல் அட்வைசர் வேலையும் கொடுத்தானுங்க, அதுக்கு இவ்வளவு பணம் கொடுத்தாங்கன்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்றார். ஆனா அப்படி அவன் பேசும்போது வாய் வழியா பேசுறதுதான் இந்த விஷயங்கள். ஆனா கை வழியா அவன் செய்கை பண்றான்ல, அந்த செய்கை எல்லாம் அவன் பேச்சுக்கு சம்பந்தம் இல்லாம ஏதோ ஒரு மாதிரியா இருக்குது. சைகை மொழி தெரிஞ்சவங்க எல்லாம் என்ன வித்தியாசமா இருக்குன்னு அதை கவனிக்கிறாங்க. நம்ம முதலாளிக்கு அதெல்லாம் புரியுது. இதெல்லாம் வேலைக்காக தம்பி, இதெல்லாம் முடியட்டும், அப்புறம் உன்னை நான் வச்சு செய்ய போறேன், நீ தோக்க போற அப்படின்னு அவர் சைகை மொழியில மிரட்டுவார். பாத்துக்கலாம்டா அப்படின்னு நம்மளும் சைகை மொழியில பதில் சொல்லுவான். அதெல்லாம் வச்சாச்சு, பல பேரை ஏமாத்திருக்கான்னு சொல்லிட்டு நிறைய டாக்குமெண்ட்டையும் கொடுக்குறாங்க. பல வீட்டோட டாக்குமெண்ட் எல்லாம் வருது. ஆனா ஜட்ஜுக அதையெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் சரிங்க, ஆனா பாதிக்கப்பட்ட மக்கள் எங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ முழிக்கிறான். ஏன்னா எல்லாரும் பயந்து போய் இங்க வராம இருக்கிறாங்க. இப்ப ஜட்ஜு கேட்கறது என்னன்னா, எல்லாரும் சேர்ந்து வந்தீங்கன்னா கிரிமினல் கேஸா மாறும், டாக்குமெண்ட் இருக்குது, ஆனா ஆட்கள் வரணுமே, சாட்சி ஈச்சி சொல்லணுமே, அப்படி வந்து அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லி பல பேர் கொடுக்கிற கேஸா மாறுச்சுன்னா மோசடி வழக்குன்னு நான் கிரிமினல் கேஸா மாத்துறேன், இல்லையா மாத்த முடியாதுன்னு பேசும்போது கொஞ்சம் டைம் என்னன்னு கேட்டிருப்பா. சரி லஞ்சம் முடிச்சுட்டு வரலான்னு ஜட்ஜுகளும் போயிட்டு வந்திருக்காங்க. டைம் ஆயிடுச்சு, யாரும் வரலையே, எங்கன்னு கேட்க பார்த்தா கொஞ்ச நேரத்துல கதவு திறக்கப்படுது. பாதிக்கப்பட்ட ஆட்கள் ஒவ்வொருத்தரா உள்ள வராங்க. என்ன நடந்திருக்கு, ஏன் திருப்பி இவங்க உள்ள வந்திருக்காங்கன்னு பார்த்தா சைகை மொழியில இவன் லைவ் அந்த டெலிகாஸ்ட்ல பேசின விஷயங்கள் வேற. இதுதான் உங்களோட கடைசி வாய்ப்பு. காது கேட்காத பேச முடியாத ஆட்களை பிச்சைக்காரங்களை மாதிரி பாக்குற, இல்ல ஈஸியா ஏமாத்தலாம் நினைக்கிற இந்த மாதிரி ஆட்களுக்கு சவுக்கடி கொடுப்பதற்கான கடைசி வாய்ப்பு. இந்த வாய்ப்பை விட்டுட்டீங்கன்னா திரும்ப உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. ஒருத்தி ஆல்ரெடி இந்த கேஸ நடத்திட்டு இருக்கா. இப்ப பல பேர் வந்தா போதும்னு நீதிபதி சொல்லியிருக்காரு. நீங்க எல்லாம் வந்துட்டாலே இந்த கேஸ் முடிஞ்சாப்லதான் உங்க வீட்டை திரும்ப எடுக்கிறதுக்கான கடைசி முயற்சி. பயப்படாதீங்க வாங்க அப்படின்னு எல்லாம் சைகை மொழியில சொல்லிருப்பான் போல. அதை பார்த்தவங்க தான் கொஞ்சம் தைரியத்தோட இப்ப உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க எங்கன்னு வேலை பார்த்தவங்க அத்தனை பேருமே கோர்ட்டு நோக்கி வந்திருக்காங்க. அந்த ஆசிட்ல அடிவாங்கனால கையில அந்தம்மா கூட வந்திருக்குது. எல்லாருமே சாட்சி சொல்றாங்க. ஜட்ஜையா அந்த சாட்சியங்கள் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு இவங்களோட பேங்க் டிரான்சாக்சன், இவங்களோட கம்பெனி ஆடிட்டிங்னு மொத்த டீடைலுமே நம்ம ஹீரோக்கு கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டார். அப்புறம் கேஸையும் கிரிமினல் கேஸா நடத்தணும்னு சொல்லிட்டார். இது கிரிமினல் கேஸா ஆயிடுச்சு. ஜட்ஜையா சுத்தியில தட்டினதுமே நாம ஜெயிச்சிட்டோம்னு அந்த பொண்ணு சந்தோஷமா சொல்ல எல்லா பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் முதலாளி கடுமையான கோவத்துல இருந்து அங்க இருந்து கிளம்புவார். போகும்போது கூட சும்மா இல்லாம இது இன்னும் முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு போவார். வெளியில இருக்கும் போதே நல்ல வாய்க்கு ருசியா சாப்பிட்டுக்கங்க, அப்புறம் ஜெயிலுக்கு போனா களி தின வேண்டி இருக்கும்னு சொன்னதும் அடிக்கிறதுக்கு பாய்வார். போலீஸ்காரங்க தான் அழுத்துட்டு போற ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு. ஆளு பேனிக் ஆக ஆரம்பிச்சாப்ல. அப்புறம் ஜஸ்டிஸ்
சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் டைரக்டர், நான் கூட உன்னை என்னமோ ஏதோ நினைச்சேன், பரவாயில்ல சூப்பரா சிறப்பா செஞ்சுட்ட அப்படின்னு பாராட்டுறாப்ல. அப்புறம் இவங்க கிட்ட காசு வாங்கிட்டு நான் இந்த மாதிரி இந்த விஷயத்தை கண்டு காணாம இருந்தேன்னு சொன்னால அந்த கேஸையும் இவர்தான் விசாரிப்பார் போல. ஃபுல் கோஆபரேட் பண்றதா நம்ம ஆளும் சொல்லியிருப்பான். எல்லா பேரும் ஐயோ இவன் மேலேயும் விசாரணை நடக்குதுன்னு வருத்தப்படுவாங்க, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போவாருங்க. தன் வாழ்க்கையை சுயநலமா பார்க்காம பலரோட வாழ்க்கைக்காக நடந்த விஷயத்த இவன் கோர்ட்ல போட்டு உடைச்சது பெரிய விஷயம். அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் கைத்தட்டி அதை பாராட்டுறாங்க. ஆனா இந்த முறை அவங்களுக்கு காது கேட்காது அப்படின்னா கூட எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்காக கை தட்டி சத்தத்தை எழுப்புறாங்க. நம்மால அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இப்ப யோசிக்கிறான். நானும் இதுல சந்தோஷப்படுறேன்னு அவங்க முறைப்படி கையை அசைச்சு பாராட்டுறாப்புல இவனும் பாராட்டிட்டு போவான். ஒருத்தர் இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கறத அழகா காமிச்சு படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. அடுத்து அந்த கிரிமினல் கேஸும் நடத்தப்படுது. கிரிமினல் கேஸ்னு வரும்போது பேங்க் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் வெளியில காட்டி ஆகணும். அதையெல்லாம் வெளியில வந்தப்போ இவங்களுக்கு பிசினஸ் மாடல் ஒண்ணு இல்லவே இல்ல, பணம்னு ஒண்ணு கிட்ட இல்லவே இல்ல. முன்னாடி சேரக்கூடிய ஆட்களோட வீட்டை அடமானம் வச்சு பணம் வாங்குறது, அந்த பணத்தை புதுசா சேர்றவங்களுக்கு திரும்ப கொடுக்கறது, இப்படியே ஒரு பெரிய லெவலுக்கு ஏத்தின பிறகு எண்ணிக்கையை பெருசாக்கின பிறகு டப்புன்னு திவால் ஆயிடுச்சுன்னு பணம் கொடுக்கறத நிப்பாட்டுறது. சோ பணம் வரலன்னா இஎம்ஐ கட்ட முடியாது. இஎம்ஐ கட்ட முடியலன்னா ப்ராப்பர்ட்டியோட வேல்யூல பாதி வேல்யூ அடிமாட்டு விலைக்கு தான் அடமானம் வச்சிருப்பாங்க. அடிமாட்டு விலையிலேயே அந்த வீட்டை ஆட்டைய போட வேண்டியது. இதெல்லாம் மொத்த மேட்டர் வெளியில வந்து இந்த ஆளு ஜெயில கிடக்குறான். இதே மாதிரியான ஒரு கம்யூனிட்டியில தான் நம்ம முதலாளியும் வளர்ந்தவர். அப்பா அம்மா காது கேட்க பேச முடியாத ஆட்கள். சுத்தி இருந்த ஏரியாவும் அந்த ஏரியா தான். சோ அவங்க எல்லாருமே எனக்கு நல்லா தெரியும். அவங்களோட சைகை மொழியும் நல்லா தெரியும். அவங்கள ஈஸியா ஏமாத்த முடியும். அவங்க யாருக்கிட்டையும் உதவி கேட்டு போக முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட இந்த மொழி பிரச்சனை இருக்குது. அதனாலதான் அவங்கள டார்கெட் பண்ணி இந்த தொழில ஆரம்பிச்சதாவும் கடைசியில இவன் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டதாவும் சொல்லியிருப்பாரு. இவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையா நீதிமன்றம் தண்டனையும் கொடுத்ததான் சைனால. அதுக்கு பிறகு நம்ம ஹீரோ இந்த மாதிரி எளிய மக்களை டார்கெட் பண்ணி நடக்கக்கூடிய மோசடி கேஸ்களா எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு கிளைண்ட் கூட போட்ட அந்த கான்ட்ராக்ட பத்தி எல்லாம் ஓபனா வெளியில பேசினால அது சட்டப்படி தப்பு இல்ல. அதுக்காக துறை ரீதியான நடவடிக்கை நம்ம ஹீரோ மேல எடுக்கப்பட்டு அவனுக்கு ஒரு 10,000 ரூபாய் ஃபைன் மட்டும் போட்டு கேஸ சிம்பிளா முடிச்சிட்டாங்க. இப்பெல்லாம் காசு இல்லாத ஆட்களா பார்த்து வேற யாரும் உதவி செய்ய ஆள் இல்லையா, வாங்க நாங்க உதவி செய்யறோம்னு தான் ஆபீஸுக்கு கூட்டு போவாப்ல. சூப்பர் மார்க்கெட் காரருக்கு அவரோட சூப்பர் மார்க்கெட் திரும்ப கிடைச்சிருச்சு. தங்கச்சியாரிய இவன் இப்ப படிக்க வச்சிட்டு இருக்கான். அவளுக்கு ஒரு நல்ல காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சிருச்சு போல. எனக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சுன்னு காட்டுவா. அதை பார்த்ததும் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. எல்லாருக்கும் அவங்க வீடு திரும்ப கிடைச்சிருச்சு. அந்த ஏரியாவே சந்தோஷமா இருக்கிறத காட்டி படத்தை இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க.